பிரசாந்த் வந்துட்டாரு. என்னடா விக்னேஷ்னு வச்சுட்டு எவனோ ஒருத்த பொம்பளை டிபி வச்சிருக்கிறான், ஃபேக் ஐடி வெரிஃபைலாம் வாங்குறானுங்களாட்டுது அப்படின்னு பார்த்து அப்போ கிளிக் பண்ணி பார்த்தா விக்னேஸ்வரி. ஏங்க சீரியஸா இந்த இப்படி வச்சிருப்பானுங்க பார்த்தீங்கன்னா, நிறைய வச்சிருப்பானுங்க அந்த மாதிரி. என்னடா வெரிஃபைலாம் வாங்குறானுங்க ஃபேக் ஐடிக்கு அப்படின்னு பார்த்தா குரலை வச்ச அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். சேகர என்ன பிக் பாஸோட மெயின் ரொம்ப முக்கிய புள்ளியாக கேட்டிருக்க சேகர. எல்லாம் உங்க டைம். நைஸ் நைஸ், வெரி குட். எல்லாம் இப்படி வளர்ந்ததுதான், எல்லாம் என்ன வானத்துலேருந்து தான் குதிச்சோம். இது ஏதாவது பண்ணி கிண்ணி அப்படி உருட்டினா தான் வளர முடியும். நைஸ் நைஸ், பரவாயில்ல. நிறைய பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு நிறைய பண்ணுறீங்க போல். எவனோ ஒருத்த போட்டிருந்தான், சேகர் டான்சிங் வித் மாயா அப்படின்னு போட்டிருந்தான். எவன்னு தெரில, இங்கே எவனோ போட்டிருந்தான் பார்த்தேன். சேகர் ப்ரோ நெக்ஸ்ட் சீசன் சான்ஸ் கிடைச்சா உள்ள போயிடுங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இங்க சீசனுக்குள்ள அடுத்த சீசன் போவேன்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பேஸ்ல போக மாட்டேன். நீ போ சேகர், எங்களுக்கு ஒரு 100 நாள் நாங்க கண்டென்ட் ரெடி பண்ணிக்குவோம். நானும் ஹரிசு சேர்ந்து டாக் டீம் போட்டு நாங்க இந்த பக்கம். ஹரிஸ் ப்ரோ தான் ஹோஸ்ட். நீங்க போனீங்கன்னா நீங்க போங்க, நான் இங்க இருந்து நான் போனேன்னா ஒரு நாள் நீங்க தூங்க மாட்டீங்க. உங்களுக்கு தினமும் கண்டென்ட் தான். தினமும் வந்து மைக்கு முன்னாடி நின்று நீங்க பண்ற ஃபன்னுக்கு செம்மையா இருக்கும். போயிடுங்க, கேமரா முன்னாடி நின்று டெய்லி ஒரு ரிவ்யூ போட்டுருங்க. நீங்க என்ன நடந்துச்சு கேமரா முன்னாடி நின்றுட்டு கண்டிப்பா அரிசிட்டு சேகர்கிட்ட பேசுவேன். சேகர் நீங்க என்ன நடந்ததுன்னா இவனுக்கு என்ன காட்டுறான்னு தெரில, ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஜாலியாக ஃபன்னாக அன்னைக்கு ரிவ்யூ சொல்லிடுவேன். ரிவ்யூ இந்த டைம் அப்படின்னு சொல்லிடுவேன். எல்லோரும் கரெக்டாக அங்கே வந்து ஆஜராயிடணும். அதாவது பிக் பாஸோட ஃபார்மேட்டையே மாற்றி விட்டுருவேன். இவனுங்க யோசிப்பாங்க, டேய் இவன் என்னடா அதை வீடியோ கால் மாதிரி யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. பிக் பாஸ் வந்து கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுவேன் நான் உறுதியாக. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதையே ஒரு ரீசனாக்கவே நாமினேட் பண்ணிடுவேன். இல்லை அது பண்ணிட்டு போகிறானு. எனக்கு 10 நாள் இருந்தால் போதும், ரவுஸ் பண்ணி விட்டு வந்துடுவேன். 100 நாள் அங்கே இருந்துட்டு என்னத்தை பண்ணுறதுக்கு அது என்ன நடக்கும் வாழ்க்கையில், என்ன நடக்குதுன்னு தெரியாமல் 10 நாள் ஒரே 10 days போதும். போய் உள்ளே பூந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி ஒரு கலாய்ன்னு கலாய்ச்சி. அதில் இந்த புரியல இல்லை வைல்டு கார்டு மாதிரி இறக்கி விட்டானுங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதாவது ஆரம்பத்துலேயே இறங்கிட்டோம்னா எவன் எப்படின்னே தெரியாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எவனுக்கு சப்போர்ட் என்ன ஒன்றுமே புரியாமல் போய் ஜோதியில் கலந்துருவோம். நான் நிச்சயமாக தப்பான டீம் கூட தான் இருப்பேன், இதில் டவுட்டே வேண்டாம். இப்போ வந்து மாயா டீம் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக மாயா டீம் கூட தான் இருப்பேன் நான். எங்கேயாவது குத்தவச்சு உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் போட்டு கும்மூர் கஞ்சி காய்ச்சிட்டு இருப்பீங்க. இங்கே வந்து அரிசி போட்டு வெளில வரட்டவன் அந்த பாண்டா வரட்டும் அவன் எடுத்து சொர்க்கா மூடுறதில்ல அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வைல்டு கார்டு மாதிரி வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவன் என்ன தினுசாக இருக்கிறானு ஓரளவு ஒரு லெவலுக்கு புரிஞ்சிடும் நமக்கு. என்ன இவன் இதுதான் இதுதான் மீட்டர்னு. அப்புறம் உள்ளே போயிட்டு ஜாலியாக உட்காந்து கலாய்க்க வேண்டியதான், ஃபன் பண்ண வேண்டியதான். தினம் சட்டி குக்கர் ஸ்டவ்வுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வந்து வாங்கடா இங்கே சமைங்களா வாங்கடா, எப்போ பார்த்தாலும் உள்ளே வச்சு சமைச்சிக்கிட்டுட்டேன் வாங்கடான்ட்டு போட்டு ஃபன் பண்ணு. பிக் பாஸ் கேட்கணும், யோ கோழி கீழி ஏதாவது குடியா, அடிச்சு 2 சேவலை கேமில் உள்ளோடியா துரத்தி அடிக்கிற மாதிரி ஒரு கேம் போடியா, என்னையா எப்போ பார்த்தாலும் பலூன் அடிக்கிறது பக்கெட்டு தூக்குறதுன்னு என்னையா கேம் இது அப்படின்னு அந்த ஆளை கலாய்க்கணும். அவன் அதாவது எல்லாருமே டென்ஷன் ஆயிடணும். ரெட் கார்டை மீறி ஏதாவது புது கார்டு தரானுங்களாம், பிளாக் கார்டு அப்படின்னு ஏதாவது தரானுங்களாம். அதாவது எந்த ஜென்மத்திலையும் எந்த ரியாலிட்டி ஷோக்கு போகாத மாதிரி ஒரு கார்டு தரானுங்களாம். அந்த மாதிரி தான் பண்ணணுங்க. சும்மா போனோமா உக்காந்தமான்ட்டு பேன்ட்டு இவனுக்கு என்ன போயிருக்கிறது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா போகிறது, இவனுக்கு பிக் பாஸ்க்கு போகிறானுங்களா, இது இங்கே இது கிஷ்கிந்தா தீம் பார்க்கு போகிற மாதிரி தான் சில பேர் உட்காந்துருக்கானுங்க. அந்த நீங்கள் ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது ஏதாவது ஒரு பழைய ஆண்டியை பிடிச்சி உட்காந்துக்க வேண்டியதுதான், உட்காந்து பேச வேண்டியதான். கண்டிப்பா 2வது நாள் கேரண்டியா சொல்லுவாங்க. அப்போ கூட ஒரு பொண்ணை சூஸ் பண்ணணும்னு வரல வாயில. ஐயோ ஹரிசு, நீ நல்லா தெரிஞ்சுக்க, நமக்குன்னு ஒரு தகுதி, நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது நான் உண்மையா நல்லா சீரியஸா சொல்றேன். இப்போ ஒரு பப்ளிக் ஸ்பேஸ் போறேன்னு வச்சுக்க, ஒரு பாயிண்ட் வரைக்கும் மேபி ஒரு 25
27 வரைக்கும் கூட நம்பிட்டு இருந்தேன் நம்மளெல்லாம் பொண்ணுங்க திரும்பி பார்க்கும் அப்படின்ட்டு. 28க்கு அப்புறம் அந்த நம்பிக்கை அறவே போயிடுச்சு. அதோட பெரிய பாசிட்டிவிட்டி என்ன தெரியுமா? என்ன மயிரை வேணா நீ போட்டு போகலாம், நான் எவளை பற்றி இங்கே கவலை கிடையாது. இப்போது நீ ஓரளவு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் வயிறு கீரெலாம் உள்ள கொஞ்சம் ஆள் பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. அதில் பெரிய பிரச்சனை என்னென்னா கரெக்டாக குளிக்கணும், என்ன கரெக்டாக துணி போடணும், அது கொஞ்சம் ஸ்டைலாக வேறு போடணும், முடி பார்த்து பார்த்து வெட்டணும். என்ன நான் இப்போ கட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த பக்கத்தில் ஒருத்தர் வருவானுங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட வர்றான், ஃபோட்டோவோட 4-5 ஃபோட்டோ கொண்டு வர்றான். அண்ணா இந்த கோடு இப்படி வரணுங்கண்ணா. ஏண்டா அவனுக்கு ஏதோ பார்சிலோனா அங்கெல்லாம் அந்த 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 கிளப்பில் அந்த பிளேயர் விளையாடுற அந்த ஹேர் ஸ்டைலு, ஏண்டா அதை கொண்டு வந்து அவினாசி விஜய் சலூனில் கொடுத்தீங்கன்னா அவன் என்னடா பண்ணுவான் பாவம். அவனால் முடிஞ்சது தானே பண்ணுவான். அவன் வந்து ஒரு ஒரு முடி வெட்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா கொடுத்து வெட்டுறானுங்க, 1 லட்சம் கொடுத்து வெட்டுறானுங்க. நீ கொடுக்குற 250 ரூபாய்க்கு அவன் எவ்வளோதான் வெட்டுவான். ஆனால் இந்த கோடு இப்படி வரணுங்கன்னா அதே மாதிரி முடி வரணுங்கண்ணா அப்படிங்கிறது. அவன் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் பண்ணி விட்டுறது அது மாதிரி இருக்கும். இந்த அடிடாஸுக்கு தான் அடிபாஸ் பண்ணுவானுங்களா அந்த மாதிரி ஒரு முடி ஸ்டைல் பண்ணி விட்டுறது. ஸோ இது என்னென்னா கம்மிங் டு த பாயிண்ட் என்னென்னா கொஞ்சம் வந்து பார்க்குற மாதிரி கொஞ்சம் வந்து வயிறுலாம் உள்ளே போய் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தோம்னா கருமத்தளவை மாற்றி மாற்றி துணி போடணும், என்ன அது நல்லா நீட்டாக போடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர் கீர்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். என்ன நிறைய இருக்குது இது பொண்ணுக்கிட்ட போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக போகணும். இதெல்லாம் இப்போ நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 20,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எருமாடு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சேத்துலேருந்து புரண்டு வருங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மகாபலிபுரம் சைட்லாம் போனீங்கன்னா இருக்கும். நீ 20,000 பேர் போகிறேன்னு வச்சுக்கோங்க, அது மயிராக கூட மதிக்காது. அது பாட்டுக்கு சேத்துல இருந்து அது பாட்டுக்கு எந்திரிச்சு அது ஒரு ஸ்லோவாக அது ஸ்டைலுக்கு அது வாக் பண்ணி அது பாட்டுக்கு எங்கேயாவது போய் அது பாட்டுக்கு போய் நீ என்னமோ பண்ணி போகலாம் அப்படின்னு. நாம அந்த நிலைக்கு அந்த அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன். நம்மளாம் 1,00,000 பேர் இருக்கிறியா அப்போது ஏதாவது பழைய டிஷர்ட்டை போட்டு ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு எவன் பார்க்க போகிறேன், நம்மளை எவன் கட்டுக்க போகிறேன். இது வந்து எஃப்ஐஆருக்கு தான் இப்போ ஆடியோ லான்ச்சே எல்லாம் போனால் எல்லாம் புது துணி போட்டு இருக்கானுங்க. எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா ஜம்னு நம்மளோட கம்மியாக நடித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்லாம் போட்டு ஒருத்தர் நின்றுருக்கிறான். நம்ம ராமன் நினைக்கிறேன். நாம் இந்த பழைய நைட் ட்ரெஸ்ஸு பழைய ட்ராக் பேண்ட் ஒன்றையுமே டிஷர்ட்டு போட்டு போயிட்டேன். மனு என்னை பார்த்தாரு டேரக்டர், ஏன்டா நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னாரு. ஏன்னா என்னண்ணா இதுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னா, ஏன்னா அதுக்கு நான் அந்த ட்ராக் பேண்ட் ஏன்னா ப்ரெஸ் நம்ம பிரசாத் லேப் தானே எதாவது வந்து இப்போ அதாவது அந்த கான்சியஸ்னஸே போயிடுச்சுங்க. அப்போ இதில் என்னென்னா இவனுங்க இதில் கொடூரமானது என்ன தெரியுமா, இந்த பப்ளிங் வேணுங்க. குண்டன்னு சொல்லுங்கடா, அது என்னன்னா பப்ளி ஃப்ளஃபி என்ன அதுக்கு பூரா 7 பேர் வேறு. இப்போ நான் குண்டன் தான், அவன் பப்ளியாக இருக்காரு. என்ன பப்ளியாக இருக்காரு அப்படின்னு பலூன் மாதிரியே இருக்காரு, குண்டா இருக்கிறான் அவன். அதை சொல்லு என்ன அவனு. ஆனால் அந்த குண்டா இருக்கிறவங்க ட்ரெஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது இன்னும் கொடுமை பாவம். அது என்னென்னா அந்த தொப்பையை மறைக்கணும், அதுக்கு ஒரு கோட் ஒன்று போட்டுக்கிறானுங்க வெளியில். அது வெயில்னாலும் போடணும் மழைனாலும் போடணும் அதை மறைக்கிறதுக்கு. ஏன்னா சைட்லேருந்து பார்த்தோம்னா பூரா அண்டா மாதிரி தெரியும், பார்த்தீங்கன்னா இந்த அண்டா மாதிரி தெரியும். அதை மறைக்கிறதுக்கு போட்டு அப்புறம் இந்த மூஞ்சியை கொஞ்சம் ஒல்லியாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ மூஞ்சி இழுத்துக்குவானுங்க. விட்டோம்னா அந்த கீழே தாட தொங்கும். அது கொடுமைங்க பாவம். அதில் வந்து அழகாக இருக்கிறதுக்கு அதில் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்குல அது இன்னும் கொடுமை அதெல்லாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எண்டே ஒல்லியாக இருங்கப்பா. தனசேகர் பேசுகிறேன், சர்வைவர். என்ன சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் அர்ச்சனாவை இன்டர்வியூ எடுங்க ப்ரோ. கண்டிப்பாக நண்பா, கண்டிப்பாக பண்ணுறேன். நான் போய் மெட்ராஸ் ஒரு 2 நாள் மெட்ராஸ் போயிடுவேன். போயிட்டு கேட்டு பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு காமெடி. ஏன்னா எனக்கு வந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்ஸோ தேவையில்லாத கொஷின்ஸோ கிடையாது. அகைன் நான் அன்றைக்கி நாம் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணதுன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனஸ்டாக. ஒன்றுமே இல்லாமல் ஒரு காமனர் எனக்கு எப்பவும் ஒரு சாதாரணமானவங்க ஜெயிக்கிறதுனால ஒரு தனி இதுதான். அது பார்த்தா நல்லா ஹாப்பியாக இருக்கும். ஒன்றுமே இல்லாத ஒரு பேக்ரவுண்டே இல்லாத ஒரு பொண்ணு ஜெயிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாய்ங்கிறது அவங்க பெரிய டீல். அது ஆக்சுவலாக ஐ ஹோப் அந்த 50 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சுட்டு அவங்க லைஃப் கொஞ்சம் மாறும். அண்ட் இன்னொன்று அதை தாண்டி
அவங்க வந்து ஐ ஹோப் அர்ச்சனா வந்து இதோடு நிற்காம படங்கள்லேயும் 2-3 கேரக்டர் பண்ணி பெருசாக ஜெயிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் சீரியஸாக. அதுதான் ஆக்சுவல் விக்ட்ரின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காசு மட்டுமே கிடையாதுங்க. ஏன்னா இது பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா அடுத்த சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா காமனர்ஸ் கூட வந்து அதுக்குள்ளே ஒரு கண்டஸ்டண்ட்டாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஜெயிச்சிடலாம்டா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இப்போது நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி பிஸ்னஸ் அது இதுன்னு பண்ணிட்டு கேட்பானுங்க, இதெல்லாம் எதுக்காக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. மேட்ரு அதே கிடையாது, இந்த ஜெயிக்கிறோம் தோக்குறலாம் இல்லை. இது பண்ண என்னென்னா, டே இந்த குண்டனே பண்ணிட்டான்டா பாடுறா, அவன்லாம் ஒரு பனியன் கம்பெனி வச்சு பண்ணுறான்டா, நாம் ஏன்டா பண்ணக்கூடாதுன்னு 4 பசங்க வந்து ஒரு சின்ன ஒரு தொழில் பண்ணுவானுங்க. ஒரு முயற்சி பண்ணி ஒரு அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பயர் பண்ணோம். ஸோ அர்ச்சனா வந்து எப்படின்னா ஐ ஹோப் இதுக்கப்புறம் அவங்க பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட்லியெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராங்கான சாய்ஸஸ்ஸு, ஃபிலிம் சாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலது பண்ணாங்க, சிலது தப்பாக இருந்தது. பட் அப்படியே அந்த ஃபேம் இப்பவும் இருக்குது. பட் இன்னுமே செமையாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஓவியா நிறைய பேருக்கு எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி ராங்கான ஃபிலிம் சாய்ஸஸ் இல்லாமல் கரெக்டான சாய்ஸஸ் பண்ணாங்கன்னா ஐ ஹோப் அதுக்கு ஒரு டீம் உட்காந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். சேகர்லாம் அந்த டீம் தான் நினைக்கிறேன். சேகர் கொஞ்சம் நல்லபடியாக இந்த உப்மா டைரக்டர் பூரா வருவானுங்க, ஸ்கிரிப்டை தூக்கிட்டு வருவானுங்க, கிச்சல் இடிக்கிட்டு என்ன வந்துட்டு, மேடம் ஒரு 5 நாள் மேடம், அப்படியே ஓப்பனிங் சீனில் மேடம் நீங்கள் வந்து டைட்டாக கருப்பு பேண்ட் கருப்பு சட்டை போட்டு அப்படி வந்து மேடம் டாம் ரைடர் அஞ்சலினா ஜோலி மாதிரி மேடம் அப்படியே டக்குன்னு அடி குதிக்கிறீங்க மேடம் அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆகி சைனை போட்டுறாதீங்க. சம்பளம் சொல்லுவானுங்க, அட்வான்ஸ் மட்டும் தந்துட்டு அப்புறம் உங்களை வேலை வாங்கிட்டு ஓடி போயிடுவானுங்க. ஸோ அதனால் பார்த்து செலக்ட் பண்ணலாம். தானே சார்? சொல்லுங்க சார். இல்ல சோனா, நீங்க உங்களோட இது ஒண்ணு யோசிச்சீங்கன்னு தெரியலனா, லாஸ்ட் சீசன் இதே மாதிரி 1 வீக் பிஃபோர் ஃபினாலேக்கு அப்போ நீங்க அஸ்வினுக்கு இது பண்ணு போடுவீங்க ஒரு ட்வீட். ஞாபகம் இருக்காங்க? நல்லா ஞாபகம் இருக்காது. கண்டிப்பா இல்லை, எனக்கு சிலது ஒரு ஹஞ்ச் தான் நண்பா. என்னன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமனை வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அறம் வெல்லும், அறம் தலையில கொட்டும், அறம் இங்க போகும், அறம் யூ டர்ன் எடுக்கும். ஆனா நீங்க போன வாட்டி ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம ஸ்பேஸ்ல பேசும்போது நண்பா அவன் சும்மா நண்பா வெள்ளையா இருக்கிறவன் எல்லாம் யோக்கியம் கிடையாதுங்க. வெரி சிம்பிள். நீ அதுக்கும் அதே மாதிரி இந்த கெட்ட வார்த்தை பேசுறவன் எல்லாம் கெட்டவன் கிடையாது. ஓத்தான்னா கோவம் வந்தா ஓத்தான்னு தான் ஒருத்தனுக்கு வரும். அதுக்குன்னு இல்ல சாரி லேடிஸ் இருக்காங்க சாரி இல்ல சொல்றேன். நான் என்ன சொல்றேன், யூ சர்டிஃபிகேட்டு யூபிஐ கூட இல்லை. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, கோவம் வந்தால் சில அது வந்து என்னென்னா அந்த வார்த்தையை தே டோன்ட் மீன் இட். அந்த கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்களே தவிர, இப்போ இங்கிலீஷில் நம்ம வந்து சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம், இட் டசன்ட் மீன் எனி திங். அந்த கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு வே, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து தேர் இஸ் நோபடி பர்ஃபெக்டான மேல் அப்படிங்கிறவங்க உலகத்திலே கிடையாது. இம்பர்ஃபெக்ஷன் தான் அசீமோட அழகு, அவ்வளோதான். ஸோ அதனால தான் ஜெயிச்சார். கோவம் வந்தால் ஆமாம், பொண்ணு கூட கோவம் வந்தால் போய் சண்டை போட்டு தான் செய்வாங்க. ஆமாம், அங்கே வீடுன்னு சொல்கிறீங்கள, வீடுன்னா நம்ம தங்கச்சி கூட சண்டை போடுறது இல்லையா, அம்மா கூட சண்டை போடுறது இல்லையா, அதுக்கு நான் அம்மா ஆகிறது இல்லையா, தங்கச்சி வந்து வேறு ஏதாவது ஆயிடுதா என்ன? ஸோ அதுதாங்க இந்த ரொம்ப இந்த பர்ஃபெக்டாக பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். டே அடிக்காதீங்கடா அப்படின்ட்டு தான் இருக்கும் நமக்கு. சரி, நான் எனக்கு விக்ரம் மேலே பர்சனலால் எதுவும் கிடையாது. பட்டு இவங்க க்ளோரிஃபை பண்ணுற அளவுக்கு விக்ரம் வந்து ஒர்த் இல்லைங்கிறது தான் என்னோட ஒரு நெடுநாள் கூற்றே. அதுதான், இவங்க க்ளோரிஃபை பண்ணுற அளவுக்குலாம் கண்டென்ட் இல்லாத ஒரு ஆள். சும்மா வந்து பேசுன்னு பேசினா மட்டும் ஒருத்தர் நல்லவனாயிட மாட்டானுங்க. சிலவங்களுக்குலாம் பேசவே தெரியாது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாக சூப்பராக இருப்பாங்க. ஸோ ப்ரோ நீங்க புடிச்சு ட்வீட் போடுறீங்க, ஆனா உங்களையும் பிஆர்ங்கறாங்க. அதுதான் காமெடியா இருக்கு ப்ரோ. நீங்க பிக் பாஸ் ஷோ பார்த்து ட்வீட் போடுறீங்க. சேகருக்கெல்லாம் தெரியும், நான் ஏதாவது எனக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது அந்த பொண்ணுல எங்க இருக்கு என்னன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. எனக்கு என்னன்னு கூட தெரியாது. டு பி ஆனஸ்ட், என்னன்னா அது எங்க என்ன பண்றாங்க, அவங்க எப்படி இருந்து வந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி கூட எனக்கு தெரியாது. சரி, நாம பார்க்கும்போது என்னன்னா ஒரு பொண்ணு ஃபைட் பண்ணி மேலே வருது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமனர் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க விடவே மாட்டானுங்க. ஏன்னா அதுக்கு நானே சாட்சி. ஏன்னா நான் வந்து இங்கே 13 வருஷம் இந்த யூடியூப்லாம் புரண்டு ஒரு ரிவ்யூ ஆரம்ப ஸ்டேஜில் என்னென்ன பின்னாடி பண்ணுவானுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா ஒரு கூட்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி உட்காந்துருக்குங்க.
அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரெவன்யூ பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அவனை போய் நீங்கள் கலைச்சிங்க அப்படின்னா உங்களை என்ன வேணால் செய்வானுங்க. அது வந்து எப்படின்னா சைக்காலஜிக்கலாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி நேராக அடிக்கவே மாட்டானுங்க. அப்படி ஒரு அருவாள் எட்டு வந்தாலும் நாமளும் அருவாள் எடுத்துகிட்டு போயிடலாமே. அது அப்படி வரவே மாட்டானுங்க. பின்னாடி அடிப்பானுங்க. அது ஒரு மாதிரி உங்களை கொண்டு போயிட்டு வந்து சூசைடுக்கு நிறுத்துவானுங்க. அப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்து நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கணும். உங்கள் கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக உறிஞ்சிடுவானுங்க. ஒரு பாயிண்டில் வந்து உறிஞ்சிடுவானுங்க, கம்ப்ளீட்டாக உறிஞ்சிடுவானுங்க. உறிஞ்சி உங்களை வந்து எப்படின்னா உங்களை நீங்களே ஹேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பாயிண்ட் கொண்டு போயிடுவானுங்க. அப்புறம் அடித்து நீங்கள் மேலே வரணும். பொடாமயிர் அப்படின்ட்டு வந்து நீங்கள் எந்திரிச்சு நின்று ஒரு 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 உழைக்கணும், ஒரு வேலை செய்யணும். ஒரு பாயிண்ட் இப்போ நான்லாம் இருக்கிற லெவல் என்னென்னா, எனக்கு வந்து என்னென்னா இப்போ பணம் மேட்ரே கிடையாது. என்னென்னா பணம் மேட்ரே கிடையாதுன்னா, ஈவன் இஃப் ஐ ஹேவ் 0 rupees இன் மை அக்கௌண்ட், எந்திரிச்சு வர முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் மனசுல வந்துருச்சு. இங்கே எல்லாத்துக்கும் தேவை அதுதாங்க. இங்கே எல்லாத்துக்கும் காசு தேவையே கிடையாதுங்க. காசு அது பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கு சின்சியராக பண்ணால் காசு வந்துருங்க. இங்கே எல்லாத்துக்கும் இல்லாமல் போகிறது என்னென்னா, ஒரு பாயிண்டில் நம்மளையே நாம் வந்து நம்புறது மதிக்கிறது மறந்துடுறோம். நம்ம எங்கப்பா என்னால் எங்கே முடியும்? உங்களால் எல்லாமே முடியும். நீங்கள் 1000 கோடி சம்பாதிக்கணும்னு நினச்சி உட்காந்து மனசு வச்சிங்கன்னா நிச்சயமாக 1000 கோடி சம்பாதிப்பீங்க. நீங்கள் வந்து 2000 பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக 2000 பேர்த்துக்கு வேலை கொடுப்பீங்க. உங்களால் என்ன வேணால் பண்ண முடியும். யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ். யூ ஹாவ் டு மேனிஃபெஸ்ட். நீங்கள் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணணும். அது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக். இதெல்லாம் சயின்ஸுங்க. நீங்கள் படிங்க, படித்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது உடம்பு மனசு எல்லாமே உங்களுக்கு சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டே உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும். அதை என்னைக்கு நீங்கள் நம்புறீங்களோ அன்றைக்கி நீங்கள் பெரிய ஆள். அவ்வளோதான். ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் எப்பாவது ரொம்ப கஷ்டமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. பலாயிரம் கோடி வச்சுட்டுங்க, பல கனவுகளோட எந்த ப்ரைவேட் ஜெட் வாங்கலாம்னு நினச்சவன் கொரோனாவில் செத்து போயிட்டான். கொரோனா வந்துச்சு, 3 நாள் செத்து போயிட்டான். அவனுக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து 4 கோடிக்கு மருந்தெல்லாம் கொண்டு வந்தானுங்க, செத்து போயிட்டான். ஆக இயற்கை ஒரு பிளான் போட்டுச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே கிடையாது. வி ஆர் நத்திங். ஸோ இங்கே இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. சொல்கிற நானே தான் ஒரு நாள் உட்காந்து மூளையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன், ஐயா என்னால் முடியலன்ட்டு. ஆனால் யூ வாண்ட் டு க்ரை, க்ரை. ஒரு ஓரத்தில் உட்காந்து அழுதுட்டு கண்ணீரை தொடச்சி தூக்கி வீசிக்கிட்டு நேராக முன்னாடி பார்த்து போயிட்டே இருக்கு. அவ்வளோதான். எதுக்காண்டி நிற்காதீங்க, எதுக்காண்டி பின்தங்கிடாதீங்க, முன்னாடி போயிட்டே இருக்கும். அது வந்துட்டே இருக்கும். பஞ்சாயத்து வந்துட்டே தான் இருக்கும். இப்போ ஒன்று முடிஞ்சது, ஆஹா சூப்பராக வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிங்கன்னா 2வது நாள் ஒரு பாம்பு போடும். இது நடந்துகிட்டே தான் இருக்குங்க. இது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஃபெயிலியர் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்ங்க. ஃபெயில் ஆகிட்டே இருப்போம். சக்ஸஸ் என்னன்னா, சக்ஸஸ் எல்லாம் மண்டையில் ஏற்றிக்காதீங்க. சக்ஸஸ்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. டு பி ஆனஸ்ட், ஃபன் பண்ணுங்க. கஷ்டத்துலேயுமே ஃபன் பண்ணுங்க. இடியே விழுந்தாலும் அன்றைக்கி பார்த்து சிரிச்சுட்டு ஃபன் பண்ணுங்க. வாழ்க்கை உங்களை பார்த்து பயந்துடும். ஆஹா இவன் மோசமானவன்டாவன், இவன் என்ன ஒன்றாலும் சிரிக்கிறான்டா, இவனை விட்டுருவோம்டா அப்படின்ட்டு சாய்ஸில் விட்டுருவோங்களே. சாய்ஸில் விட்டுச்சுன்னா அப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் தனசேகர் சொல்லுங்க விஷயம். ப்ரோ உங்ககிட்ட தான் பேசணும்னு. இப்போ கடைசி ஒரு 2-3 நாளா இந்த பாய்காட் செவப்பின்னு ஒரு டேக் ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. பாய்காட் செவப்பின்னு படம், பூர்ணிமா நடிச்ச படம். நான் அந்த படத்தை ஆக்சுவலா போய் பார்த்தேன். அது ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். டைரக்ஷனுமே சரி, ஆக்டிங் அதில் நடத்த எல்லாருமே சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அது வந்து இப்போ ஒரு ஷோல இவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்றதுக்காக ஒரு படம் நடிச்ச பாவம் அவங்களும் எனக்கு தெரிஞ்ச ஒரு காமனர் தான். பண்ணது தப்பு, ரைட், அதெல்லாம் விட்டுருங்க. பட் இந்த மாதிரி இப்ப இனிமே வர சீசன்ல இந்த மாதிரி யாராவது பண்ணலாம். மென்டலுங்க. என்ன பாய்காட் சேப்பி சேப்பிங்கிறத பூர்ணிமா ப்ரொடியூஸ் பண்ணி, பூர்ணிமாவே டைரக்ஷன் பண்ணி, டி ராஜேந்தர் மாதிரி பூர்ணிமாவே காஸ்டியூம் தைச்சு, பூர்ணிமாவே பூரா பண்ணிச்சா? டேய், அதுல ஒரு கேரக்டர் அந்த பொண்ணு நடிச்சிருக்குது பாவம். என்ன அதுதான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். எந்த இதுன்னு தெரியல. இதே ஆன்சர் நான் இப்போ நீங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு ரெக்கார்டு ஸ்பேஸ் கேட்டீங்கன்னா சேம் நீங்க சொன்ன ஆன்சர் சொன்னேன். இதேதான். டிஆர் மாதிரி அவரே எல்லாமே பூர்ணிமா பண்ணிச்சா? நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது. இல்ல அதான் எக்ஸாக்ட்லி நான் சொல்றேன். என்னன்னா, see, hate her performance in Big Boss. Big Boss is a TV show. அவ்வளவுதான். அதுல அந்த பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிருந்துச்சுன்னா hate her performance, ஹேட் கூட ரொம்ப ஜாஸ்திங்க. அது கிரிட்டிசைஸ் ஹர், அவ்வளோதாங்க. நம்மளோட எல்லாம் அவ்வளோதாங்க. அதை விட்டு பாவம் எவனோ ஒருத்த பாவம் கஷ்டப்பட்டு காசை போட்டு ஒருத்தன் டைரக்ஷன் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே
ஆஃபீஸ் பாயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் அதுக்கு பின்னாடி வேலை செஞ்சுருக்கிறாங்க. வேலை செஞ்சு அந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த படம் உண்மையாலுமே சித்தாந்தமாக மோசமாக இருக்குது, இல்லை மேக்கிங்காக மோசமாக இருக்குன்னா பரவாயில்ல, டீசெண்டாக நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தை எதுங்க ஹேட் பண்ணுறீங்க? யூ கேன் இக்னோர். இஃப் யூ ரியலி ஹேட் பூர்ணிமா, எனக்கு எதாவது பிடிக்கும், யூ கேன் இக்னோர். இக்னோர் அண்ட் மூவ் ஆன், அவ்வளோதான். வேறு கண்டென்ட், நல்ல கண்டென்ட் பாருங்கள், முடிஞ்சு போச்சு. அதுக்குன்னு டோன்ட், அதாவது அதை பார்க்காத, அதை வந்து ஃப்ளாப் ஆக்குங்கிறதெல்லாம் அது நம்மளோட ரெஃப்ளெக்ஷன் தான். நாம் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிற ரெஃப்ளெக்ஷன் தான். பட் கிரிட்டிசைஸ் சார், ஆப்வியஸ்லி கிரிட்டிசைஸ் சார். ஷி ஹஸ் டன் ராங், அது வந்து கேள்விகள் கேளுங்க, பட் டு நாட் ஹர்ட் அ பர்சன் ப்ளீஸ். இங்கே எல்லாருமே மாற்றத்துக்கு உட்பட்டவர்கள் தாங்க, எல்லாருமே மாற்றத்துக்கு இன்றைக்கி இதே பூர்ணிமாவை நீங்கள் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஆங்கிளில் இன்னும் பெட்டர் பர்சனாக மாறினாலும் மாறியிருப்பாங்க. இது வந்து அவங்க லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கூட இருக்கும். அவங்களோட ரியலைசேஷன், அவங்களோட கேரக்டர் என்னென்னா அவங்களே கண்ணாடியில் பார்த்துட்டு தன் தவறுகளை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இது அமையும். ஸோ அதனால் நாமளே ஒன்று ஜட்ஜ் பண்ணி, நீங்கள் ஜூலி ஒன்று பண்ணி விட்டீங்கள எல்லோரும் சேர்ந்து, நல்லவங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்று பண்ணி விட்டீங்களே, ஜூலி 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 மோசம், ஜூலி மோசம்னு. அந்த பொண்ணு எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருக்குங்க, யோசிச்சு பாருங்க. நான் ஒரே ஒரு வீடியோ அந்த பொண்ணுக்காண்டி போட்டப்போ, அப்போ என்னையும் வெளியே ஊற்றுனானுங்க. ஆனால் இன்றைக்கி அதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு அந்த பொண்ணு அவ்வளோ பெரிய அரக்கியே யாரும் கிடையாது, பட் வி கிரியேட்டட் அன் இமேஜ் அஸ் இஃப் பெரிய ஏதோ உலகத்திலேயே வில்லி மாதிரி கிரியேட் பண்ணிங்க. அந்த பொண்ணு என்ன சின்ன சின்ன ஏதோ படத்தில் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், ஏதாவது பண்ணோம், உடனே போட்டு எல்லாம் சிரிக்கிறது. அதை வந்து மெயின் மீடியா வரைக்கும் வரைக்கும் பண்ணுச்சு அந்த அயோக்கியத்தனத்தை அந்த பொண்ணு. ஆனால் அதை தாண்டி, அதை தாங்கி அவங்களுக்கு ஒரு சின்ன பேர் உருவாக்கிட்டு இப்போ ஒரு கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிட்டுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் மன்னிக்கிற பக்குவம் மட்டும் நமக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கும். சில தவறுகளை உணர்ந்துட்டு இன்னும் அடுத்த லெவல் போயிருக்கும். ஸோ யாராக இருந்தாலும் சரிங்க, ப்ளீஸ், நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாலும் சரிங்க, ஐ மீன் ஏதாவது செயலில் மோசம் பண்ணாங்கன்னா அவனை விட்டுறாதீங்க. இப்போ ஒருத்தன் போய் ரேப் பண்ண போகிறான்னா அவனை போய் செருப்பாலேயே போடுங்க, அது வேறு, அது வேறு. இதெல்லாம் என்னென்னா சொற்களில் சின்ன சின்ன ஆக்ஷன்ஸில் நடக்கிற மேட்டருங்க. இதெல்லாம் திருத்திக்க முடியும், என்ன கண்டிப்பாக திருத்திக்க முடியும் இதெல்லாம். அதனால் ரியலைஸ் பண்ண வைங்க அவங்கள, ஏங்க இப்படி தப்பு பண்ணிட்டீங்க, அதை ரியலைஸ் பண்ண வைங்க. போய் வந்து கண்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணிங்க ட்விட்டர்லாம் போயிட்டு, அது அவளை இவளைன்னு யூஸ் பண்ணி, அதெல்லாம் பார்க்குறேன் நான். டைரக்ட் ஹர்ட் பண்ணாதீங்க, பாவம். தேர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸுங்க. அவங்க ஒன்றும் பெரிய பயங்கர செலினோ கோமஸ் கிடையாது, மேனேஜர்ஸ் வச்சு தான் ட்விட்டர் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு. தே வில் சி தேர் ட்விட்டர் ஃபீடுங்க. மென்ஷன்ஸ் போகிறப்போ நீங்கள் டேரெக்டாக அசிங்கமாக பேசியிருந்தீங்கன்னா டேரெக்டாக அஃபெக்ட் ஆகும், பாவம். என்ன, ஒரு அம்மாவோ அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ யாராவது ஒருத்தர் படித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாவங்க, ஹர்ட் ஆவாங்க. ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பொழைச்சி போட்டுன்னு விட்டுருங்களேன், உங்களுக்கு பிடிக்காட்டியும் பரவாயில்லையே, பொழைச்சி போட்டுன்னு விட்டுருங்களேன், ஹர்ட் பண்ணாதீங்களேன் ப்ளீஸ். ஏன்னா என்னை அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அதான் சொல்கிறேன், நான் இப்போ தப்பு தான் எனக்கு இப்போ தெரியும். இதே பிரசாந்த் நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வாய்க்கொழுப்பாக நிறைய பேசியிருப்பேன், அதுக்கு அட்டி நட்டிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஹர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபிசிக்கலாக என்ன பயங்கரமாக டேமேஜ் பண்ணிச்சு. என்ன, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதெல்லாம். ஸோ இன்றைக்கி ஐ எம் சேஞ்ச்டு பர்சனுங்க. இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் ஓரளவுக்கு பக்குவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வருங்க, அந்தந்த வயசு கிராஸ் ஆகும்போது எல்லாத்துக்குமே வரும். அலோவ் தட் டு ஹேப்பன், நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க, அவ்வளோதான். தேங்க்ஸ் ப்ரோ, இதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். நான் என்னோட வியூவும் சொல்லிடுறேன். இது ஒரு ஷோ தான். இதை வந்து என்னவோ நம்ம லைஃப்ல நடக்கிற இது மாதிரி பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்கள ஹேட் பண்றதுன்றது அது கேட்கலாம், ஓகே, கேட்கற வரைக்கும் ஓகே. பட் இப்போ அவங்க ஏதோ ஒரு போஸ்டோ ஏதோ ஒரு ட்விட்டர்ல ஏதோ ட்வீட் பண்றாங்கன்னா அது கீழே போயிட்டு அவங்க பண்ணதை ஏதாவது வீடியோ எடுத்துப்போம், அது ஓகே. சாரி கேளுன்னு போட்டாங்கன்னா இப்போ இந்த ஷோவே பார்க்காதவன் எவனாவது அவங்க ட்விட்டரை போய் பார்த்தா அவங்க ஏதோ ஒரு விக்டிம் மாதிரி தெரியுது. அந்த மாதிரி கடைசியில ஆக்கிடுவாங்கன்னு தோணுது. இப்ப நீங்க நிறைய பேர் வந்து இந்த பாய் காட்டு இதெல்லாம் பண்றதை பார்த்தா இது எதுவுமே வந்து ஒருத்தருக்கு உள்ள கெட்டது நடந்துச்சுல்ல. ஒரு விஷயம், பாதியில எல்லாம் செவப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆகா தமிழ்லயே அவனும் கரெக்டாக ப்ரொமோட் பண்ணல, கடைசிக்கு இந்த பாய்காட் செவப்பி போட்டங்காட்டிக்கு ஆமா அதுவாது ஒரு 10 பேருக்கு போய் சேர்ந்துச்சு. அதனால அந்த விதத்துல வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாராட்டு. உண்மையாலுமே அதுதான் இவங்க ஏன்னோ யாருக்கு நல்லது பண்றதுன்னு நினைச்சு பண்றாங்களோ அது ஆக்சுவலா நல்லதே இல்லைன்னு தோணுது. இப்ப இவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்க சில பேர்லாம் இப்ப இன்னுமே இதுவா பேசுறாங்க,
இல்ல அவரு இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் படத்துல போய் நடிச்சா அவர் படத்தை பார்க்கணும். இதெல்லாம் எதுக்கு? ஷோ தானே. நம்ம என்ன வெளில இருக்கிற அரசியலே நம்ம ஒருத்தர் மறந்துட்டு அடுத்த வருஷம் அவருக்கு தான் ஓட்டு போடணும். இதை போய் இவ்வளவு பெருசா எடுத்துலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் போய் பார்ப்பான். லோகேஷ் நல்லா படம் போய் கைப்பற்றிட்டு இருப்பான். பிரசாந்தனா வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கேடிக்கலாம். பொங்கலுக்கு திருப்பூர் வந்துட்டீங்களா? வரலையா? இல்லப்பா, திருப்பி போறேன்ப்பா ஊருக்கு. எங்க ஊருக்கு போறேன்? மெட்ராஸ். என்னன்னா நம்ம ஊர் திருப்பூர் தானுங்க. நம்ம ஊர் திருப்பூர் தான். நம்மளை வளர்த்த ஊர் மெட்ராஸ் இல்லப்பா. அதுதான் வந்து நமக்கு எல்லாமே. சரிண்ணா, பொங்கலுக்கு படம் பாத்தீங்களா? படம் என்ன பார்த்தேன், 3 படம் பார்த்தேன். இது நல்லா இருந்துச்சு. அருண் விஜய் சார் படம் நல்லா இருந்துச்சு. மிஷன் சாப்டர் 1 அதெல்லாம் கிணறுக்குள்ள உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு. கிணத்துக்குள்ள உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு. மெதுவா இருக்கு. 11 மணிக்கு 12 மணிக்கு கிணத்துக்குள்ள உட்காந்து பேசுவேன். ஆனா நீ வேற எவனோ இப்ப கால் பண்றான். நம்ம காலை இதை கட் பண்றதுக்கு, பேசுறதை கட் பண்றதுக்கு. மூதேவி அப்பப்ப இந்த வடகுப்பட்டி ராமசாமி எப்படி வந்திருக்கு? நீங்க தான் சொல்லணும்பா. நீங்க 2ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி கேமியோவா இல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டா வரீங்களா? ஒரு மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டு தான். கேமியோ இல்லை. பாருங்க எனக்கு தெரியல எனக்கு. ஏன்னா நாம வந்து சும்மா இந்த நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. இப்படி மொத்த படத்துலேயே 2 நிமிஷம் தான் வருவானுங்க. பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் இன்டர்வியூ தந்துட்டு இருப்பானுங்க. அது அப்படி பார்த்தா இது எல்லாம். அப்புறம் போய் படத்தில் பார்த்தா, டேய் நீ 2 நிமிஷம் தானடா வந்த, என்னடா இவ்வளவு பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி வச்சு முதல் நாள் ரிலீஸ் அப்போ செய்ன்னு செய்வாங்க. அதனால நாம வந்து சைலண்டா அப்படி ஓரக்காப்புல அப்படியே ஒடுங்கி உக்காருவோம். படம் வரட்டும், ஏதாவது நல்லது பண்ணியிருந்தா பாராட்டுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்கேங்க, நடிச்சிருக்கேன். பாராட்டு கூட வேண்டாம், திட்டாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கு. நிறைய வேலை செஞ்சதுன்பா. மண்டையில கிராப்பை வெட்டி, அது நாய் ஒண்ணு எங்க போனாலும் நாய் துரத்துறது. நீ வேற தொப்பியை கழட்டினாலே நாய் துரத்துற அளவுக்கு ஆயிப்போச்சு. அந்த கிராப்பை வெட்டி அது கம்மல் வேற 2 கொடுத்துட்டானுங்க. அந்த கம்மலை போட்டு டவுசர்லாம் இருக்குது. அந்த டவுசரை போட்டு அந்த சட்டையை போட்டோம்னா ஷூட்டிங்லேயே சிரிக்க ஆரம்பிச்சானுங்க. அது இந்த இங்கெல்லாம் போய் எடுத்தோம், இந்த திண்டுக்கல் பக்கத்துலாம் போயிட்டோம். அவங்க இங்க வரான்டா, இங்க வர்றான், இவன் வரான்டா அப்படின்னு அவங்களுக்கு நம்மளை அதாவது இந்த கேடிபில்லா கொஞ்சம் அப்படியே இதாகுது, தெரிக்குது. அதாவது இந்த கேரவன்ல இருந்து இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரிசி மூட்டை ஒண்ணு பார்த்து அரிசி மூட்டையை தள்ளி விட்ட மாதிரி தான் மேல இருந்து அப்படியே கீழே டபக்குன்னு எட்டி குதிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பசங்க வெளியிலேயே நின்றுப்பானுங்க. டே இவன். ஏன்னா அவனுக்கு இவன் யாருன்னே தெரியாது. இப்போ சந்தானம்னா சந்தானன்டாண்டு அட கூல் சுரேஷ் வரைக்கும் அவனுக்கு தெரியும். இப்போ என்ன கெட்டப் இல்லைனாலுமே என்ன யாருன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கெட்டப்ல சுத்தமா எவனுக்குமே தெரியாது. அப்படின்னுட்டே அவன் வரான் படுறாட்டே, அந்த கலசத்தை போட்ட வரான் படுறான். அதாவது இப்படி இந்த 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு பசங்க தான். அதாவது ரொம்ப ப்ரூட்டலானவனுங்க, மனசாட்சியே இல்லாதவனுங்க. என்ன ஆனா எப்படி நான் அப்படியெல்லாம் பெல்ட் போட்டுக்கிறீங்க, பெல்ட் நிக்கிதான்லாம் ஒருத்தன் கேட்டான். ஏன்னா அது உண்மை. அது அவன் கேட்டதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அதெல்லாம் எப்படி அது நின்றுச்சுங்கிறது வந்து எனக்கே ஆச்சரியம் தான். அந்த பெல்ட்டு அதுக்கு வாய் இருந்தா கத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சொல்லுங்க. பிரசாந்த் ப்ரோ, சொல்லுங்க. STR48 அப்டேட் கொடுங்க ப்ரோ. என் நண்பர் சிம்பு கிட்டே கேட்டு சொல்றேன் உனக்கு, கண்டிப்பா சொல்றேன். நான் பேசுறேன், ரொம்ப நாள் ஆச்சு பேசி. நான் அந்த பேசுறேன், ஒரு 2 நாள் பேசுறேன், பேசிட்டு சொல்றேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ப்ரோ சின்ன ஒரு அட்வைஸ், நீங்க கடைசி வரைக்கும் காமெடியனாவே நடிங்க, நீங்களும் ஹீரோவா மாறிடாதீங்க. சாமி சாமி, முதல்ல இந்த இடத்த நீங்க எல்லாம் குடுக்குறீங்களான்னு பாப்போம் சாமி. நாம வந்து இல்ல ப்ரோ, நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க ஸ்கில்ஸ் பார்த்தாலே காமெடி வருது. அதான் நண்பா, எனக்கு என்ன தெரியுமா, கடவுள் வந்து நம்மளை வந்து வாழ்க்கையில இவ்வளவு ரெலவெண்ட் ஆக்குவார்னு 2010 கேடிபில்லா அதை மியூட் பண்ணியாயோ, பழைய செட்டு மாதிரி கச்சக்கு புச்சுக்குங்குது ஐயோ. அதாவது
சரி, நம்ம 2010-11 இங்கே வருவன்லாம் என் கனவுலையும் நான் நினச்சி பார்க்கலைங்க. ஒரு 13 வருஷம் கழித்து பார்த்தா உங்கள் இவ்வளோ பேர்த்துக்கு என்ன தெரியுதுங்கிறதே எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு நடிக்கிறதுக்கு வாழ்க்கை ஒரு வாய்ப்பு தந்துருக்குறதுங்கிறது இன்னும் சூப்பர். நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, நடிப்பை பொறுத்த வரைக்கும் சின்சியராக நான் வந்து அதுக்கு சத்தியமாக உண்மையாக இருக்கிறேங்க உங்கள் எல்லாத்துக்கும், அந்த நடிப்புக்கும். ஏன்னா வடக்கோட்டி பண்ணுறப்போ வந்து ஆர்த்தரைட்டிஸ் ப்ரோ, லிட்டரலாக முட்டியில் ஆர்த்தரைட்டிஸு. நீங்கள் கரெக்டாக மடக்கி உட்கார முடியாது. டீம் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், எனக்கு என்ன பிரச்சனைங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் தெரியும். கரெக்டாக ஷூட்டிங் முன்னே ஒரு 2 மாத்திரையை போட்டு அப்போது அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வழியை நிற்க வச்சுருக்குங்க. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூட்டப்போ ஃபுல் ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து ஓட வேண்டியதெல்லாம் நடந்துருக்குதுங்க. அது ஒன்றும் இல்லை, அது நீங்கள் சீனாக பார்க்கும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வரும். பட் வேறு ஷாட்டுக்கு ஓடியே ஆகணுங்கிறதெல்லாம் நீங்கள் லிட்டரலாக 500 மீட்டர் ஓடணுங்க. அந்த முட்டி வச்சுட்டு ஓடினேன். என்னன்னா பெரிய டெடிக்கேஷன் அதெல்லாம் இல்லை ப்ரோ. சினிமாங்கிறது வந்து இட் இஸ் நாட் விளையாட்டு பிஸ்னஸ் கிடையாது ப்ரோ. இங்கே பல்லாயிரக்கணக்காக பல லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் வர மாட்டோமான்னு எத்தனை பசங்க உட்காந்துருக்காங்க தெரியுங்களா? ஸோ அப்போது நம்மளை நம்பி ஒன்று கொடுக்குறப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு 100% உண்மையாக அதை பண்ணிடணுங்க. அதுக்கப்புறம் அது கடவுள்கிட்ட விட்டுறலாம், உங்கள்கிட்ட விட்டுறலாம். ஸோ அதை மட்டும் தான் பண்ணுங்க. நிறைய இடத்துல ஒரு இடத்துல சேத்துல டைவ் அடிக்க வேண்டியது இருந்தது. அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சு பண்ண அப்படி யோசிச்சேன், நம்ம என்ன சேத்துல ஊற்றி என்ன பிரச்சனைனா எனக்கு கையில் வந்து ஆர்த்தரைட்டிஸு. போய் அடிச்சதுன்னா எங்கேயாவது எலும்பு உடஞ்சிருமோன்னு ஒரு பயம் எனக்கு. அது ஒன்று தான் பயம். அப்புறம் என்ன இருப்போ சேரு தானே மயிறு அப்படின்ட்டு அடுத்த நாள் ஒரு ரீடேக் வந்துச்சு. ஆக்சுவலாக முந்தின நாள் நைட் ஒரு ஷாட் எடுத்தால் சரியாக வரல. நெக்ஸ்ட் டே ரீடேக் அப்படின்னாரு. ரீடேக்கு லிட்டரலாக சேத்துல புரண்டு, சரி அது காமெடி படம் தான், அது காமெடியாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அது அக்யூரேட்டாக பண்ணுவோமே, அது நோட்டீஸ் பண்ணுறாங்க பண்ணல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த எனக்கு என்னென்னா அந்த ஷூட் முடிஞ்சிட்டு வந்து படுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி, என் டேரக்டருக்கு ஹாப்பி, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஹாப்பி, கூட நடித்தவங்களுக்கு ஹாப்பி. ஏன்னா நம்ம சொன்னதை விட கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ்ங்க. அவ்வளோதான் நமக்கு வேணும் ப்ரோ. அந்த ஹார்னஸ் போட்டு தூக்கி இது ஒன்று என் வெயிட்டுக்கு நிறையா பண்ண முடியாதுங்க. அவ்வளோ அதுவும் அந்த முட்டி வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டங்க. ஆனால் அதெல்லாம் சினிமாவோட மேஜிக் அதுதான் ப்ரோ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் வந்து ஓகே அப்படின்ட்டாருன்னா, ஃபன்னியாக இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா, அதை விட உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே கிடையாதுங்க. நான் வந்து இந்த வடக்குப்பட்டி ராமசாமியில் முத்து தான் என்னோட கேரக்டர் பேர். அவனை வந்து எங்கள் அம்மாவோட பாதத்துலேயும் எங்கள் எல்லாரோட பாதத்துலேயும் அவனை வந்து சமர்ப்பிச்சிடுறேன். சிவன் அவினாசி லிங்கேஸ்வரர் பாதத்துலேயும் சமர்ப்பிச்சிடுறேன். அவங்க நீங்கள் எல்லாம் பார்த்து அந்த 2ஆம் தேதி என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நான். ஏன்னா இந்த ரிவ்யூஸ் இதெல்லாம் ஒரு கேம் பிரதர். பட் நடிப்பு சினிமாங்கிறதெல்லாம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்குற வரம் தான் அது. ஏன்னா அது சும்மாலாம் ஒருத்தன் வந்து பாப்புலர்லாம் ஆயிட முடியாதுங்க. ஸோ அது வந்து நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் ரொம்ப என் வேலையை நான் கரெக்டாக பார்த்துருக்குறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் சீரியஸாக. 2ஆம் தேதி நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை பார்த்துருக்காங்க பிரதர். நிறைய பேர் அந்த அசிஸ்டன்ட் எனக்கு என்னென்னா இது என்னையெல்லாம் விட்டுருங்க, அதில் வேலை செஞ்சு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து பிரதர் கிட்டத்தட்ட 5-6 நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் தூக்கத்தோடலாம் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்கானுங்க. அவங்க எல்லாத்துக்கும் அடுத்த படம் கிடச்சிச்சுன்னா எனக்கு சூப்பருங்க. இப்போ பிரசாந்த் ஒன்று சித்திர மாட்டான், இந்த படத்தில் வந்து பேர் வருது இல்லை வரலைன்னா பிரசாந்த் சித்திர மாட்டான். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் அதுதான் வாழ்க்கையை, அவன் இதை நம்பி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா சூப்பருங்க. ஆர்ட் டைரக்டரு ஒரு கோயிலெலாம் ஒன்று செட் போட்டிருக்காரு, அதெல்லாம் பாருங்கள். அது கோயில் மாதிரியே செட்டு மாதிரியே எதுவுமே தெரியாதுங்க. அவ்வளோ வேலை பார்த்துருக்கு. ஆகம விதிப்படி அது கரெக்டாக அந்த அந்த இதெல்லாம் பார்த்து அவ்வளோ கரெக்டாக பண்ணாருங்க. அவர் இத்தனைக்கு வந்து அவர் கிறிஸ்டியன். ஸோ அந்தளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க. ஐ ஹோப் ஜெயிக்கும்னு நான் நம்புகிறேன் பிரதர். ரொம்ப சொல்லணும்பா. அவ்வளோ படத்துக்கு வியூ கொடுத்துருப்பீங்க, உங்க படங்கும் அப்படியே பொறுமையா பார்த்து பேசுறீங்களே.
எவ்வளவு வியூ கொடுத்துருப்பீங்க. வராத படம்டா அது கேடி புல்லா. நீ நல்லா வருவனே, சத்தியமா நல்லா வருவனே. தேங்க்யூ நண்பா. என்ன ஏதோ பழைய சரக்கு குடிச்சிட்டியா? ஒரு மாதிரியா விக்கிற. இல்லண்ணா பொங்கல் ஜாலி சரக்க போட்டான். என்னடா எலி அமனமா ஓடுதேன்னு பார்த்தேன் நானு. அண்ணா பிரசாந்தனா, இந்த இன்டர்வியூ எடுக்கலண்ணா டாபிக் ஒண்ணு சேர்த்துக்க வேண்டியதானே. அந்த மாதிரி வந்து எங்களை மாதிரி ஆளுக்கு வந்து கதை வச்சு சுத்துறீங்களா, ஒரு போயிட்டு எடுத்தீங்கன்னா ஒண்ணு சிக்காது. என்னையா ஓரளவுக்கு கதை வச்சிருக்கிறவங்க பேட்டி எடுத்தீங்கன்னா இல்ல வரோம். இல்ல இந்த வருஷம் பாட்காஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு செட் பண்றேன். இப்பதான் மெட்ராஸ் போய் அதான் வேலை. ரேண்டமா எல்லாத்தையும் பேட்டி எடுக்க போறேன். சும்மா எவனாவது வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தானா அவனை தூக்கிட்டு வந்து பேட்டி எடுக்க போறேன். எவனையுமே விடுறது இல்லை. சும்மா பேட்டி அப்படிதான் பேட்டி. ஏன்னா பிகைண்ட் வுட்ஸ் என்ன பண்றானுங்களோ அதான் பண்ண போறேன் நான். எவனையுமே விடுறது இல்லை. நீ கேடிபிலாம் வந்தீங்கன்னா உன்னை வச்சு ஒரு 4 பேட்டி. எதுக்குன்னே தெரியாது. நம்ம உட்காந்துட்டு அவன் மட்டும் பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு பேட்டி. சினிமா வந்து கதை இருக்கு அப்படிங்கிற அவசரம் வந்து சொல்லுவாங்கல்ல, 10 பேர்த்து எடுத்தா ஒட்டுக்காதானே. ப்ரோ சோசியல் திணை பண்ணிட்டு இருந்தீங்க. அதான் ப்ரோ. அது ஆக்சுவலா என்னன்னா பாட்காஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோ இந்த வருஷம். அதுக்கு தான் ஒரு ரூம் செட் பண்றேங்க சென்னையில் பண்ணிட்டு. ஏன்னா எனக்கு இந்த போய் உட்காந்து செட் பண்ணி ஷூட் பண்றதுல அவ்வளோ டயர்ட் ஆயிடுது ப்ரோ. ஸோ அதனால ஒரு பர்ஃபெக்ட் செட்டப் ஒன்று ரெடி பண்ணிட்டோம்னா, ஜஸ்ட் ஆன் பண்ணோம்னா நான் மட்டும் 2 பேரும் உட்காந்தோம்னா டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி ஒன்று செட் பண்ணுறோம் ப்ரோ. ஸோ அது 100% இந்த வருஷம். அதான் ப்ரோ, இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப டஃப்பான வருஷம் பிரதர். இட் வில் நாட் பி ஈஸி. கண்டென்ட்டாக நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை போடனா சினிமா. சரி, என்ன சாப்பிட்ட? சைட் டிஷ் என்ன? முட்டையா? என்னது சாப்பிட்ட? இல்லண்ணா அதெல்லாம் ஒண்ணும் சொல்லுப்பா. நீ என்னப்பா சரக்க போட்டிருக்க? சைட் டிஷ் என்னன்னு சொல்லணும்ல. கலக்கியா? என்ன இங்க இப்போ உன்னை இன்டர்வியூ எடுப்பா. என்ன உன் ஃபேவரட் சைட் டிஷ் என்ன? ப்ரோ நான் இருக்கிறேன்னு ஏன் சொல்ல, நான் என்ன பங்கா கேட்க போறேன்? நான் இங்க உடுமலையில் அடிப்போம் அவனை. உடுமலையில வந்து அப்போ சரக்கு அடிக்கிறப்பெல்லாம் என்ன, உடுமலையில் சரக்கு அடிப்போம் பத்துக்க. அப்போ இந்த இது கொண்டு வருவானுங்க அவனை. கடைசியில இந்த திராட்சை போட்டு தயிர் சாதம் கொண்டு வருவோம் பத்துக்க. அது பையன் அதாவது சரக்கை விட அதுக்குன்னே போவோம் நாம. அந்த சைடிஷ் அவன் சொல்லுவான், அண்ணா ஐட்ட தட்டு வந்துட்டானா. அந்த முந்திரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வடிவேல் ஒரு சொல்லுவார்ல, அப்படியே பளபளன்னு தூவி அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்ன பண்ணுவான்னு தெரியாது அந்த சமையல் ரூமுக்குள்ள போயிட்டு. அதுக்கு முன்னாடி என்ன அவன் பயங்கரமான, எனக்கு தெரிஞ்சு அவன் மிகப்பெரிய செஃப்பா ஆயிடுவான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவான்னா, அதுக்கு முன்னாடி பள்ளிப்பாளையம் சிக்கன் கொடுப்பான். அதை அடிச்சோம்னு வச்சுக்குவேன், அடிச்சு சரக்கு மறந்துடும் அந்த காரத்தில். பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரைவேட் பார்ட் வரைக்கும் எல்லாம் சும்மா குப்புன்னு எரியும் பார்த்துக்க. அப்படியே எரிய பார்த்தீங்கன்னா அப்படியே தயிர் இறக்குவான். அப்படியே திராட்சை, அப்படியே குண்டா திராட்சை உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதுளை இதெல்லாம் இருக்கும். அதை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அப்படியே பர்ஃபெக்ட் ஆயிடும். அப்படியே வயிறு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லான அந்த ஃபீலிங் வந்துடும். அப்படியே சரக்கு அப்படியே வந்து டக்குன்னு அப்படியே தலை வரைக்கும் அப்படியே கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மைண்ட்லாம் மிஸ் பண்ணுறேன் நான் சீரியஸாக. இப்போ எங்கே போகிறது? அந்த பாருக்கு போனோம்னு வச்சுக்குவேன், குடிக்கவே தோண மாட்டேங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. 1.5 வருஷமாச்சு கசக்கு. அதாவது குடிக்கிறவனை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்குது. இதெல்லாம் இப்படியெல்லாம் நான் மாறுவேன்னு என் கனவுலையும் நான் நினச்சி பார்க்கல. இது எனக்கே ஒரு மாதிரி செய்ய. இப்போதான் 48 அடிச்சேன். 48 நாள் வரதுல இருந்து இன்னைக்கு தானே அடிச்சேன். அப்படியா? ஆமா பிரசாந்தனா, மட்டும் கொஞ்சம் என்ன போன் ஏதாவது மரத்துல கட்டி விட்டுருக்கியா? மரத்துல கட்டி விட்டு ஆட்டிட்டு இருக்குறியா? ஆட்டிட்டே அப்படி பேசுறியா? ஏன்னா அந்த பக்கம் போன் போறப்ப கேட்கறது இல்ல, பக்கத்துல வரப்ப கேக்குது. அப்புறம் போன் அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. ஏதோ வாக்கியாக்குள்ள கவுந்து கிடக்குற மாதிரி. ஹரிசன் ஒண்ணும் பண்றாரு. தெளிவா இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அதனாலதான் கம்முன்னு இருக்கேன் ப்ரோ. நீங்க என்னதான் பிரச்சனை? யோ கேடி, யோ எங்க கைத்தாங்கலாம் கூட்டு போய் படுக்க வையா? எங்க ஏதோ பார்லயே படுத்து தூங்கிட்டியா? என்னதான் நடக்குது சொல்லு.
ஓ நேத்தானா ரொம்ப நாள் யோ கழிச்சு நேத்தானா அட வந்தது. சரியா ஒரு ஃபன்னுக்கு தான் ஏன் பேசுறேன். அதே மாதிரி சரி பிராண்டியா விஸ்கியா இல்ல பீரா எல்லாம் மிக்சிங் தான். எல்லாம் மிக்சிங்கா? யோ வயிறு ஏதாவது ஆயிர போதியா? அது போயிட்டு போகுதுண்ணா. ரொம்ப சோகத்தில் இருக்க போலயே. இல்லண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. பிரசாந்த்ண்ணா சொல்லுன்பா. உங்கள்கிட்ட ஒரே ஒரு லைன் சொல்றேன், பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைக்கு தனியா கூட எனக்கு வந்து நீ இது கதை பண்ணுங்க. சொல்ல போறியா? சரி சொல்லு. லைன் தான், அதாவது ப்ரொஃபஷனல் லைஃப்ல நல்லா இருக்கிற ஒருத்தங்க பர்சனல் லைஃப்ல பயங்கர வீக்கா இருக்கேன். இன்னும் சொல்ல போனோம்னா லவ்ல வந்து லவ் பண்ணா இல்ல, லவ் பண்ணணும்னு நினைச்சாலே அடுத்த 3 நாள் அந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிடும். இது தொடரியில எடுத்துட்டாங்க. இது ஏதோ பட கதை மாதிரியே இருக்க. என்ன பட கதையில சொந்தமா நான் யோசிச்சது. இது எடுத்துட்டாங்கப்பா. 3 நாள் அது கல்யாணம் முடிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுங்க. இன்னும் அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிடும். ஆமா, அது வந்து இன்னொரு பொண்ணு இருக்கும். அது வந்து லவ் பண்ணலாம வேணாம் யோசிப்பேன். கடைசி அது வந்து வயசுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு போயிடும். நல்லா இருக்கும், உண்மையில சத்தியம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒன்லைன் உங்களுக்கு புரியும், நல்லா புரியும்னா பிரசாந்தனா இது சத்தியமா நல்லா இருக்கும். இவன் வந்து ஸ்ட்ரெயிட் அங்க வருங்க ஒரு டைலாக் ஒண்ணு வரும். ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் போயிடும், அந்த மாதிரி போயிடும். எங்க போதும் போன் எங்கேயோ போயிடுச்சு, ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. இது வந்து சத்தியமா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னா நல்லா இருக்கும்னா. சரி நாளைக்கு எழுது, நீ ஸ்கிரிப்ட கொண்டு வா, படத்தை எடுப்போம். யாரு ப்ரொடியூசர் கேடி? ஹரிஷ் சேகர். புரியல, இல்ல கேக்கல, ஏதோ சொன்னீங்கன்னு மட்டும் தெரிஞ்சுச்சு. இல்ல பிரசாந்த் ப்ரோ, இந்த கதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் டைம் பாஸ்ல ஒரு வாட்டி. என் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி ஒரு பவர் இருந்துச்சு. அவன் யார வந்து ஒன் சைடா லவ் பண்ண ஸ்டார்ட்னா அவங்க பெரிய ஆள் ஆயிருவாங்க சினிமால. அப்படியா? சீரியஸா. ஜனனி ஐயர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என் செட்டு தான். அவங்க ஆக்சுவலா நார்மலா தான் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ண வந்து ஒன் சைடு, அதான் எதுவும் இது பண்ணல, ஜஸ்ட் அப்ரோச் பண்ணி பேசி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது லெவலுக்கு போச்சுன்னா அவங்க பெரிய ஆள் ஆயிருவாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒன் சைடா பிடிச்சிருக்குன்னு சொன்னா அது பெரிய மாடல் ஆயிருச்சு. இந்த சாரி ஆட்ஸ்க்கு எல்லாம் வர மாடல் ஆயிருச்சு. அந்த மாதிரி ஒரு லக்கு அவனுக்கு. ஒரு 3 பேருக்கு இந்த மாதிரி ஆச்சு. உண்மையாவே நடந்துச்சு. யோ கேடி, நீ கரெக்டான இதையா சொல்ற. நீ விடு, இது செம்ம கதை. இது எவனா எடுத்துருக்கு முன்னாடி நாம காலையில எடுத்துருவோம். நீ எதுக்கு இது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண? நீ டாக்கு ரெடி பண்ண சொல்ற. சொந்த கதை ஆடிஷாவே இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் கதை கிடையாது, அவ்வளவு பவர் எனக்கு கிடையாது, என் ஃப்ரெண்டுக்கு தான் இருந்துச்சு. இது நல்ல கதையா அது கேடி. யோ இது எப்படியா ஓப்பனா இப்ப காப்பி அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? நான் நீ கேஸ் போட்டுருவோம். சரி, இது எப்படி இருந்தாலும் ரெக்கார்டு தான், இதை வச்சு நம்ம கேஸ் போட்டுருவோம். நாங்க அன்னைக்கு சொன்னோம் இவன் பஞ்சாயத்து பண்றான் வச்சிருக்கா. ஏன்பா 3 லைன் வச்சிருக்கேன். 3 லைன் எல்லாம் சொல்லிடாத, அப்புறம் எல்லாம் எல்லாமே லீக் ஆயிரும். இது வந்து துங்கிகோ கலகம் ப்ரோ. 3 லைன் இருக்குண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒண்ணு போனா ஒண்ணு வந்துடும், அவ்வளவு. என்னடா 3 கரண்ட் 3 ஃபேஸ் கரண்ட் மாதிரி சொல்ற? ஒரு பேஸ் போனா இன்னொரு பேஸ் இருக்கு. இல்லண்ணா, அவரு 3 முப்பது அடிச்சுக்கிறாரு, அதனால 3 கலர் சொல்றாரு. மியூட் போடணும் அவரது எக்கோ. அது கேடி, நீங்க மியூட் போட்டாதான் கேட்கும் பேசுறோம். ஒவ்வொரு கதையும் நம்ம வாங்குறதுக்கு இந்த மாதிரி அவரு 3 மிஸ் பண்ணி அடிச்சாதான் ஒவ்வொரு கதையும் நமக்கு வரும். எங்கயோ அப்படி படம் பாத்தீங்களா? சரி, நீ பேசியா, நான் வரையா. எனக்கு இப்பவே கொஞ்சம் தூக்கம் வருது, தலையெல்லாம் நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கடா. வர்றேன். பிரசாந்தனா போயிட்டாரு. ஓகே ப்ரோ இந்த 1 மாசமா இந்த ஸ்பேஸ் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் ப்ரோ. ரொம்ப நான் என்ன சொல்றது, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. டெய்லி வந்து எப்படா டைம் வாங்க, எப்படா வந்து நம்ம கேட்போம்னு இருக்கேன். அப்படி மிஸ் பண்ணா கூட நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ரெக்கார்டிங் கேட்டுருவோம் ப்ரோ. உங்க டிஎம் நான் கேட்டிருக்கேன், ரெக்கார்டிங்ஸ் லிங்க் அனுப்புங்க ப்ரோ. நான் உங்க கூட 2-3 டைம் கேட்டிருக்கேன். அண்ட் மற்ற ஸ்பேஸுக்கெல்லாம் நான் அந்த அர்ச்சனா ஹேட்டர் ஸ்பேஸ்க்குலாம் போனோம்னா 3 டைம் போனால் 3 டைம் தூக்கி விட்டாங்க ப்ரோ. அவங்க பேசுறதே கொஞ்சம் ரொம்ப ஒரு கேவலமாக பேசிட்டு இருந்தாங்களா.
எனக்கெல்லாம் நம்ம ஸ்பேஸ் வந்து உண்மையிலே 1000 டைம் பெட்டர் ப்ரோ. நம்ம ஸ்பேஸ் பாஸ் ப்ரோ. அண்டு நான் என்னன்னா அடுத்த சீசனும் இதே மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே கண்டிஷன் சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது. அதுதான் ப்ரோ. ஆனா கண்டஸ்டன்ஸ் வந்தாதான் தெரியும். தெரியல, நானும் சேகர் போவோம் அடிச்சுட்டு இருப்போமா, ஐயோ அவன் தான் இதான் மாசு அப்படின்னு யாருக்கு தெரியும். பட் ஆனா ஐபிஎல் வரைக்கும் நாங்க தான் பாருங்க. இல்ல ஆனா இப்போ போன சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவரும் நானும் இன்கேஸ் பேசியிருந்தோம் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து விக்ரம் சப்போர்ட்டரா இருந்தேன், இவர் அசீம் சப்போர்ட்டரா இருந்திருக்காரு, அப்புறம் தான் தெரியும். பட் ஆனா சிங்க் இருக்கு ப்ரோ நம்ம எல்லாருக்குமே. ஆக்சுவலா ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் ஆஃப் அஸ் வுட் சப்போர்ட் மாயா. சோ அது வரைக்கும் அந்த கிளாரிட்டி இருக்கு. அது இல்லாம யாரை சப்போர்ட் பண்ணாலுமே ஓகே தானே, அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். ஓகே ப்ரோ. அடுத்த சீசன் கண்டிப்பா இருக்கும்ல, ஸ்பேஸ் இருக்கும்ல ப்ரோ? உறுதி உறுதி. ஓகே, நெக்ஸ்ட் யாரு ப்ரோ? கமலேஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பிக் பாஸ் தான். நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, அது நான் ஆக்சுவலா அதை பார்த்துட்டு தான் வந்தேன். அது என்ன ப்ரோ, அது இப்போ இந்த 2024ல கூட இப்படி நடக்குதா? அதனால நம்பவே முடியல. அது எம்எல்ஏன்னாக்குள்ள இல்ல அது வேணாம் ப்ரோ. அது நாளைக்கு ஒரு நம்ம ஸ்பேஸ் ரெகுலரா பண்ற மாதிரி இருக்கு, பிளான் இருக்கு. அதுல இது இப்போ ஓகே ஓகே. ஹலோ சேகர் ப்ரோ. ஹலோ ப்ரோ, அந்த ஃபைனல்ஸ்ல பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னீங்களா, சொல்லுங்க ப்ரோ. ஆமா அதான் சொல்லலான்ட்டு இருந்தேன். பிரசாந்த் ப்ரோ இதாயிடுச்சு. ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஆக்சுவலா நடந்தது என்ன தெரியுமா? சிம்பிள். உங்களுக்கு மாயா வெளியே வந்துருவாங்க. ஆக்சுவலா வெளியே வந்தோடனையும் ஒரு செக்மெண்ட் வைஸ் நடக்கும் ப்ரோ. எப்பவுமே நீங்க எந்த பிபி போனீங்கனாலும் செக்மெண்டா தான் நடக்கும். இப்போ ஒரு உங்களுக்கு 10 செக்மெண்ட் இருக்குன்னா 2 செக்மெண்ட்ஸ் ஒன்ஸ் தான் உங்களுக்கு பிரேக் விடுவாங்க. அது வரைக்கும் நீங்க யாரா ஈவன் கண்டஸ்டன்ஸ் கூட அலோடு இல்ல பிரேக். ஓகேவா ப்ரோ? அந்த செக்மெண்ட்ஸ் இப்போ செக்மெண்ட் முடியுதுன்னா 5 மினிட்ஸ் பிரேக் தான் இருக்கும். அந்த 5 மினிட்ஸ்ல கமல் சார் மட்டும்தான் பிரேக் எடுத்துக்குவாரு. மற்ற ஈவன் கண்டஸ்டன்ஸ் கூட அந்த பிரேக் அலோடு இல்ல. அந்த மாயா வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து உங்களுக்கு அந்த 5 மினிட்ஸ் பிரேக். ஓகேவா ப்ரோ? 5 மினிட்ஸ் பிரேக் வரும்போது இப்போ அக்கா வந்து என்ன பண்ணாங்க, வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குரூ மெம்பர்ஸ் யாருமே அலோ பண்ணல. ஓகே ப்ரோ. அதுதான் ஆக்சுவலி நடந்துச்சு. அக்கா நான் அச்சனா கப்பு கொடுக்கறது எல்லாமே பார்த்துட்டு தான் வெளியே போனாங்க. ஆக்சுவலா பின்னாடிதான் இருந்தாங்க. ஈவன் இதான் எப்படி அவங்க இதுல கேமராலாம் இல்ல, ஆனா ரசிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்குள்ள என்னமா இவங்க வந்து என்னமா பேரண்ட்ஸ் எல்லாம் ஹேட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படிலாம் பொய்ய பரப்பிட்டு இருந்தானுங்க. அதுதான் ப்ரோ. இல்ல அவங்க ஏதோ திட்டினாங்கன்னு மாதிரி சொன்னாங்க ப்ரோ. அவங்களே சொன்னாங்க ஏதோ கேட்டேன், அங்கேயே கேட்டேன் நானு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இல்ல ப்ரோ, நான் அதுக்கு டேம் ஷோர் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவங்க யாரு அர்ச்சனா அவங்க இது பேசினாலும் சொல்லலாம், தப்பு இல்லை, முடிஞ்சிருச்சு. அர்ச்சனா அவங்க அம்மா அப்பாவோட கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அங்கதான் இருந்தேன். ஷோ முடிஞ்சுமே அர்ச்சனா வெளியே வரைக்கும், நான் வெளியே வர வரைக்கும் அங்கேயே தான் இருந்தேன். எதுவுமே வனிதாக்கெல்லாம் முடிஞ்சோன்னு போயிட்டாங்க. யாருமே அங்க இல்ல. யாருமே அந்த பேரண்ட்ஸ்ல எதுவும் ஹேட் பண்ணல. எதுவும் இல்ல ப்ரோ. அது முடிஞ்சோன்னு உங்களுக்கு அர்ச்சனா வெளியே வந்து ரொம்ப நேரம்லாம் இல்ல, அப்படியே எல்லாருமே இந்த பின்னாடி செட்டுக்கு போயிட்டாங்க, பார்ட்டிக்கு போயிட்டாங்க. பின்னாடி இவிபி செட் பார்ட்டி நடந்துச்சு, அங்க போயிட்டாங்க. யாருக்குமே டைமே இல்ல. இதெல்லாம் நம்ம அங்க போன் அலௌடு இல்ல ப்ரோ. உங்களுக்கு கேரவனுக்குள்ளயும் அலௌடு இல்ல, ஷோக்குள்ளயும் அலௌடு இல்ல. அதனால மேபி சொல்லிருக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க் யூ ப்ரோ. ப்ரோ வேற ஹரிஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. ஜேடி ப்ரோ வந்திருக்காரு. வேற எதுவும் பெருசா டாபிக் இன்னைக்கு எதுவும் இல்ல. அந்த ஃபேன் இது எல்லாம் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அது பின்னாடி ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா கூடிய விரைவில் தெரியும். அவங்க கொஞ்சம் ஃபேமிலியோட ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும். வந்தப்புறம் கண்டிப்பா
பாப்போம் என்ன நடக்குது. ஹரிசனா நீங்க ஒரு வீடியோ எடிட் பண்ணிருந்தீங்கன்னா என்னென்ன ஆச்சு? அதுதான் போட்டேனே, அதுதான் நான் எடிட் பண்ண வீடியோ. எங்கண்ணே காலையில நான் தேடிட்டு இருக்கேன். நானும் போட்டோம். போட்டாச்சுங்க, இருங்க நான் ஷேர் பண்றேன். நீங்க மட்டும் தான் பாக்கலையோ? எடிட் ஹரிஷ் என்எஸ்ன்னு வந்து எங்க ஒரு வீடியோ போட்டாருங்க அவரு. அதாவது இதுல நான் தான் எடிட் பண்ணேன்னு போடல, பட் அங்க எங்க போட்டிருந்தீங்க, நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்களே அந்த இதுல வீடியோல எங்க பார்த்த மாதிரி அவருக்கு. அதான் வீடியோ எண்ட்ல வரும், மேல போட்டிருக்கேன் பாருங்க. கேட்டாங்க கேட்டாங்கண்ணே, அதான் கேட்டேன். மேல இருக்கு பாரு, போட்டிருக்கேன் பாருங்க, 2 நாள் முன்னாடி போட்டேன், மேல ஷேர் பண்ணிருக்கேன். ஹரிஷ் ப்ரோ டவுட், அடுத்த சீசன் ஹோஸ்ட் சேஞ்ச் பண்றாங்களா இல்ல கமல்ஹாசன் சாரே கண்டினியூ பண்றாரா? 2 மாதிரியும் வருது ப்ரோ, அன்டில் நடக்கிற வரைக்கும் தெரியாது. இல்ல வீம்புக்குன்னு இப்ப மாறினா நான் என் மேல தப்புன்ற மாதிரி ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதனாலயே நான் வருவேன் ப்ரோ. எலெக்ஷன் பொறுத்து மாறும் ப்ரோ. எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாருன்னா வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல அவரோட பிலிம் லைனப்லாம் பார்த்தா அவர் அடுத்த சீசன் வரது டவுட் தான் தோணுது. இல்ல அவர் நிக்க போறாரு, அவர் எலெக்ஷன்ல நிக்க போறாரு. மேபி எலெக்ஷன் நின்னாலுமே இப்போ வருவாருன்னு தான் நமக்கு கிடைச்ச நியூஸ். மேபி அது எப்படி வேணா மாறலாம். வேணும்ட்டே கூட சொல்லலாம், ப்ரூவ் பண்ணலாம் இந்த மாதிரி. பண்ண முடியுமா ப்ரோ? அது எனக்கு தெரியல. இப்போ எம்எல்ஏவா ஏதோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி அந்த பொசிஷன்ல நின்று பண்ண முடியுமா? உதயனா நடிக்கும் போது ஒரு ஹோஸ்ட் தானே ப்ரோ, அதெல்லாம் சிம்பிள். நிறைய பேர் எம்எல்ஏ இருந்து நடிச்சுக்கிறாங்க. நடிக்கிறது வர இது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனோட ஒரு டைப் மாதிரி தானே, அவர் வரலாம் பண்ண முடியாதுல்ல. இல்ல இத சொல்ற கூட அவர் வரலாம். என்ன பாரு, இந்த இடம் தான் என்ன இதா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு, நான் கொஸ்டின்ஸ் இந்த இடத்துலயே கேட்பேன் அப்படின்னு கூட அவர் சொல்லலாம். அவரோட தாட் ப்ராசஸ் தானே. இல்ல ப்ரோ இருக்கலாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இப்போ இவர்லாம் இருக்காரு இல்லையா, நம்ம இவர் கிரிக்கெட்டர் கௌதம் கம்பீர்லாம் மினிஸ்டரா இருக்கும் போதே ஒரு ஐபிஎல் டீம்ல மென்டரா இருந்தாரு. நம்ம எம்எல்ஏவா இருக்கும் போது நிறைய படம் நடிச்சாரு. எல்ஐஜி மென்டர். இப்போ உங்களுக்கு கேகேஆர் இருக்கிறாரு. அதான் நினைச்சு பாருங்களேன், அந்த டைம்ல தப்பு பண்ணாருன்னா அந்த சிஎம் வரைக்கும் டேக் பண்ணி திட்டுவாங்க நம்ம ஆளுங்க. ஐயோ ஐயோ. காந்திக்கு லெட்டர் எழுதுனா என்ன கொடுக்கும்? காந்திக்கு லெட்டர் எழுதின எபிசோடு பாத்தீங்களா யாராச்சும்? அந்த எனக்கு ஒரு டவுட், உங்க லைவ்ல அந்த புக் எக்ஸ்பிளேஷன் லைவே பார்க்கல ப்ரோ. நான் என்னால கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். அது புக் எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்டிங்ல வரும் தெரியுமா உங்களுக்கு? வந்துச்சா உங்களுக்கு யாரு லைவ்ல? புக் வந்துச்சு ப்ரோ. எல்லா புக்கும் அங்க பின்னாடி இது வந்து தானே அந்த இதுன்னு சொல்றீங்க. எவ்வளவு நேரம் காமிச்சாங்க உங்களுக்கு அந்த ஒரு செக்மெண்ட்? அது காமிச்சாங்க ப்ரோ. 5 to 10 minutes மாதிரி தான் ப்ரோ தெரிஞ்சது. 10 minutes மாதிரி தான், அந்த அளவுக்கு தான் ப்ரோ காமிச்சாங்க. அவர் அந்த புக்க பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அந்த பார்லிமென்ட் புக்க பத்தி டீடைலா பண்ணாரு. ஆக்சுவலி அந்த செக்மெண்ட் மட்டும் நடந்த டைமிங் யாராவது கெஸ் பண்ணுங்களேன். ஒரு அரை மணி நேரம் போயிட்டு பேசிட்டாரா? 41 minutes ப்ரோ, கரெக்டா. உங்களுக்கு அந்த இந்த வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் உள்ள அலௌட் இல்ல. உள்ள இருந்து டேய் முடியலடா அழுதுருவேன். இங்க அந்த டைம் பார்த்துதான் எனக்கு செம்ம ரெஸ்ட் ரூம் ப்ரோ, முடியல. தண்ணி வேற நிறைய குடிச்சிட்டே இருந்தாங்க உள்ள, தண்ணி காஃபின்னு சொல்லி ஜூஸ் எல்லாம் ஆர்வத்துல வாங்கி குடிச்சிட்டேன். ப்ரோக்ராம்ல கண்டஸ்டன்ஸை விட அவரை பத்தி தற்பெருமை தான் நிறைய பேசுற மாதிரி தெரியுது. இந்த சீசன்ல அது நிறைய நடந்துச்சு. உங்களுக்கு எப்படி தோணுது? இல்ல அது எல்லா சீசன்லயும் அப்படிதான் ப்ரோ இருக்கும். அவர் தான் சொல்லிட்டாருங்க, இது நான் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணல, என்னத்துக்கும் யூஸ் பண்றேன்னு தான் சொல்லிட்டாரு. அவரு ஒரு 2 சீசன் முன்னாடியே சொல்லிட்டாருல ப்ரோ. அத நான் எனக்கு கிளியரா சொல்லிட்டாரு, எனக்கு கிடைக்கிற மேடையில எல்லாம் நான் என்னோட இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன், எனக்கு மக்கள்கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைக்கும் போது தான் பண்ணிப்பேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொன்னுமே இப்போ அடுத்த சீசன் வேற யாராவது வந்தாலும் இவர் அளவுக்கு மேட்ச் பண்ணுவாங்களாங்கிறது
ஒரு கொஸ்டின் மார்க் தான் ப்ரோ. ஈவன் 50% மேட்ச் பண்ணுவாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். என் சாய்ஸ் விஜய் சேதுபதி வந்தா நல்லா இருக்கும். யார் வந்தாலுமே சொல்றேன், அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். நம்ம பார்த்து பழகிட்டோம். ரெண்டாவது ஒரு சிலர்லாம் இவர் மிக்ஸ் பண்ணிட்டாருந்தோ நினைக்கிறோமே தவிர இவரு இது பண்ணக்கூடாது, இவரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவர் கேட்டிருந்தா சமயம் வந்திருக்குமேன்னு தான் நம்ம சொல்றோமே தவிர அவரை இதா சொல்லல யாரும். ப்ரோ கேட்டிருந்தால பார்த்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்குமே. ஆமா, ஒரு எபிசோட பார்க்க மாட்டாருங்க, அதாங்க உண்மை. சேகர் ப்ரோ ஒன்னு சொல்லணும், நானு மோஸ்டா கனெக்டே ஆக மாட்டேன் ப்ரோ. எனக்கு நான் ஃபேன் பாத்தீங்கன்னா எந்த ஃபேனும் கிடையாது. இந்த விஜய் அஜித்ல சில பேர் சொல்லுவாங்க ஃபேன்ஸும் அந்த மாதிரி கிடையாது. என்னன்னு தெரியல, இந்த சீசன்ல அர்ச்சனாவும் கனெக்ட் ஆகிட்டேன் ப்ரோ. ஏன்னு தெரியல, எந்த ரீசன் தெரியல, ஒரு இதுல கனெக்ட் ஆகிட்டேன். அது மேபி அந்த பொண்ணோட இன்டெலிஜென்ஸானு தெரியல. அவங்க சொல்லுவாங்க, அர்ச்சனாவே சொல்லுவாங்கல்ல, மாயா உங்ககிட்ட நான் கனெக்ட் ஆனது காரணம் நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் இருந்தா நான் கனெக்ட் ஆகிடுவேன் அப்படின்ட்டு. அது உண்மைதான். அது சிலர்லாம் உண்மையா அந்த மாதிரி நடக்கும். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருந்தாங்கன்னா கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து அப்ப அந்த வேவ் லென்த் அவங்களுக்கு கரெக்டா சூட் ஆகும். ஸோ மேபி அதனால் அந்த ரீசனா தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று அந்த பொண்ணுகிட்ட ப்ளஸ் ஆகுது. அதுதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து கனெக்ட் ஆனாங்க. என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒழுங்காவே பார்க்கல பிக் பாஸ். அவங்க வந்த பிறகு தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேனே. அதுக்கப்புறம் தான் பிடிக்க ஆரம்பிச்சது, அந்த மாதிரி சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து அவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு ப்ளஸ். இல்ல எனக்குமே அந்த அவங்க உரிமை அந்த கரெக்டா அந்த விஷயத்துக்கு ஸ்டாண்ட் பண்ணதெல்லாம் விட பர்சனலா எனக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த பொண்ணு சாதாரணமா சொல்லும். இந்த எக்ஸல்ல வந்து நானு அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ல போவோம். எனக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சின்ன வயசுல. எங்க அப்பா இப்போ வரைக்கும் அதை வச்சிருக்காரு. சின்ன வயசுல இதுல போறது ஒரு மாதிரி பேம்பர். என் வீட்லயுமே ஓரளவுக்கு எனக்கு நான் ஒரே பையனால எனக்கு கொஞ்சம் செல்ல கொடுத்து வளர்ப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நான் கேட்கறதுக்கு முன்னாடி அப்பா அதெல்லாம் செய்வாரு. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆச்சு. அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. மிச்ச கண்டஸ்டன்ஸ் நம்ம வேற ஏதாவது பண்ணும்போது நமக்கு இது கேமரா இருக்கு அது, பட் இந்த பொண்ணு பண்ணும்போது எனக்கு இன்னும் எல்லாமே நேச்சுரலா தான் பட்டுது. ஏன்னா மேபி இதெல்லாம் நானுமே பார்த்திருக்கேன்றதுனால என்னன்னு தெரியல. பட் சம்திங் ஐ ஃபெல்ட். அவ பேசின விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் இருந்து பேசின மாதிரி தெரியல எனக்கு. அது இருக்கு பேசணும்ன்ற மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு சொல்லும் போது நம்மளும் இருந்திருக்கோம்னு டக்குன்னு ஒரு கனெக்ஷன் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் நிறைய இந்த பொண்ணு ஓப்பனா சொல்லுங்க, அதெல்லாம் எடுத்திருந்தாலே நிறைய பேர் ஜெயிச்சிருக்கலாம். அதெல்லாம் எவனும் எடுத்துக்கல. எடுத்தாலே ஜெயிச்சு அந்த பொண்ணு அவ்வளவு ஐடியா சொல்லும். நீ இப்படி மாத்தின அதெல்லாம் மாத்தினா நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க. இதுல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நல்லா யூஸ் பண்ணாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா மணி ரவீனா தான். மணி ரவீனா மேட்டர்ல அவங்க அந்த அந்த பிரச்சனையில அந்த இதுல வந்து விசித்ரா கிட்ட சொல்லுவாங்க அர்ச்சனா, இவங்க இது பண்றது எனக்கு பிடிக்கல, இவங்க அங்க அப்பப்ப பாத்ரூம் போறாங்க, டை அடிக்கிறாங்க, இது என்ன இதுவா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அது போய் மணி ரவீனா கிட்டே சொல்லியிருக்காங்க போல. சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் மாறி இருக்காங்க போல. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த இந்த டாஸ்க்ல தான் தெரியுது வந்து அந்த ஜாக்பாட் டாஸ்க், அந்த 5 ஸ்டார் டாஸ்க்ல தான் சொல்லுவாங்க. விசித்ரா சொல்லும் போது இது எங்கிட்டே அர்ச்சனா டைரக்டா சொல்லிட்டாங்கன்னு. சோ அவங்க வந்து எல்லார்கிட்டயும் கரெக்டா சொல்லிடுறாங்க. சொன்னதாலதான் அவங்களுக்கு அந்த பிளஸ் இருக்கு. அதை கேட்டதாலதான் மணியுமே ரன்னர் வந்ததுக்காங்க ஒரு ரீசன். இப்ப மணியுமே நிக்சன் மாதிரி பண்ணியிருந்தா அவனுக்கு உங்களுக்கு அந்த ஓட்டு வந்திருக்காது. ஸோ எல்லார்கிட்டயுமே அவங்க கரெக்டா சொல்றாங்க, ஏத்துக்கிறவங்க அது வந்து முன்னாடி வந்திருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். மிக்ஸ் கோச்சிங் அந்த இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா கேம் பிளான் கரெக்டா சொல்லியிருப்பாங்க, எது எது பண்ணணும் எது எது பண்ணக்கூடாதுன்னு. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தாலே ஒரு சிலருக்கு கேம் மாறி இருக்கும். அது அவங்க ஓப்பனாக சொல்லியும் யாருக்கும் அது தெரியல. ஹேட்டு மட்டும் தான் அங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த 7 சீசன்ல இந்த மாதிரி ஒரு கேம் பிளே நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. இது ஒரு டிஃபரெண்டான கேம் பிளே. அது எப்படி சொல்றேனே தெரியல. அந்த இல்ல ப்ரோ, அது இந்த சீசன் தான் ஹிட். மேபி நம்ம டிவில எனக்கு தெரியல, ஹாட்ஸ்டார் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல இந்த சீசன் தான் பெஸ்ட் உங்களுக்கு. 7 சீசன்ல என்ன பண்ண, ஆபீஸ்ல போயிட்டு ஹாட்ஸ்டாரை போட்டு போனை திருப்பி போட்டுருவேன், ஹெட்செட்டை மாட்டிடுவேன், ஹியரிங் மட்டுமே கேட்கணும்னா பாத்துக்கலாம். ரெண்டு உங்களுக்கு டாம் ஷோர் ஹாட்ஸ்டார் ஒண்ணு, அப்புறம் ட்விட்டர் நம்ம எக்ஸ்லயும் இதுதான் பெஸ்ட் அதிகமா பேசின சீசன். ஓட்டிங்லயும் இதுதான் பெஸ்ட். ஆனா இன்னொன்னு சொல்லியிருக்கிறேன் ப்ரோ, எனக்கு அதுதான் பர்சனலா ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எதுலயுமே இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வின் பண்ணது இல்ல, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் வின் பண்ணிக்கிறாங்க ஹோல் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே. உங்களுக்கு தமிழ், ஹிந்து, தெலுங்கு எது எடுத்துக்கிட்டாலும் அதை நீங்க அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம்.
ஆக்சுவலி நான் எல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன், அப்புறம் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால விட்டுட்டேன். சொல்லணும்னா அதுதான் bro, அது அவங்க வேண்டே பண்ணல, அது ஒண்ணு விடுங்க. ஆனா அது சொல்லாதெல்லாம் அது இல்லன்னு ஆயிடாதுல்ல. இப்ப நீங்க எங்க போட்டாலும் ஃபர்ஸ்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தானே, செகண்ட் டைம்ஸ் நோலே போட்டானே ப்ரோ. இல்ல மத்ததுக்கு நீங்க சொல்லும் போது ப்ரோ நீங்க சொல்லி இருக்கணும் சொல்றேன். ஆமா கரெக்ட் இந்த ப்ரோ, அது இடத்துல வந்து கரெக்ட் அதை தான். மென்ஷன் பண்ணிருக்கணும். கரெக்ட். இது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க நார்மல் இல்ல ப்ரோ, இது வந்து பிபி ஹிஸ்டரி சொல்றேன். பொதுவா உங்களுக்கு தமிழ்னா ஓகே நீங்க சொல்ல வேண்டாம், எதுலயுமே நடந்தது இல்லாத ஒரு தமிழ்ல நடக்குதுன்னா நம்ம சொல்லணும், அட்ரஸ் பண்ணணும்ல அத. ப்ரோ அது சாதாரண விஷயமே கிடையாது ப்ரோ. என்ன நினைப்பாங்க தெரியுமா, அதோ அந்த பொண்ணு 50 டேட் வந்துச்சு, என்ன நினைப்பாங்கன்னா இது பார்த்துட்டு தானே வந்தாங்க, இது நீங்க முன்னாடி சீசன் வயல் காட்டலாம் நீங்க இந்த வீடியோ பேட்டி எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, மக்கள் கிட்ட கேட்பாங்களா, அப்ப சொல்லுவாங்க அவங்க எப்படி பண்றாங்க அந்த வயல் கார்டு. சப்போஸ் அந்த வயல் கார்டு நல்லா பண்றாங்கன்னா மக்கள் கிட்ட கேட்கும்போது மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க நடுவுல பார்த்துட்டு வந்தாங்க அதனால கொஞ்சம் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த சீசன்ல தான் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஆர்கானிக்கா அந்த சப்போர்ட் இருந்துச்சு. அந்த பொண்ணு பாத்துட்டு வந்துச்சுன்னு இருந்தாலுமே ஒரு பிளஸ் அட்வான்டேஜ் வந்தது. ஏன்னா அந்த பொண்ணு விளையாடின அந்த கேமு, அந்த பொண்ணு ஆனஸ்டா விளையாடின இதுதான் மக்களுக்கு பிடிச்சது, கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அந்த பொண்ணை கனெக்ட் பண்ண முடிஞ்சதெல்லாம் புரிஞ்சிச்சு. இல்லைன்னா அதே ரீசனா தான் சொல்லியிருப்பாங்க மக்கள், அந்த பொண்ணு தான் 50 நாள் பாத்துட்டு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது சொல்லலது காரணம் அந்த பொண்ணு விளையாடின கேம் தான், ஆனஸ்டா விளையாடினதுதான் சொல்றேன். அதாவது யாருமே 37th டேல ஒரு 2 hour அந்த லைவ்ல பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கேம் எங்க மாறுச்சுன்னு. 2 hour வந்து தான் இந்த சீசனோட இதே அப்படியே டேர்ன் அவுட் பண்ணி விட்டது. இல்லங்க அந்த பொண்ணுக்கு ஒரு கான்பிடன்ஸ் பாருங்களேன். இப்ப அந்த மணியை அவர் உள்ள சொல்லியிருப்பாரு, அவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா உள்ள வர வேண்டியது, பட் அவங்க கேட்டு வைல்ட் கார்டா வந்திருக்காங்க. ஸோ சம்திங் ஷி ஹேட் இன் மைண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் கிளியரா இருந்திருக்காங்க. ஏன்னா அது எனக்கு என்னமோ சில பேர் உள்ள வரும்போது அந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன். ஏன்னா இது வந்து ஏன்னா அவங்க அப்பா சொன்ன மாதிரி இது ஜென்ரலாவே நிறைய மேபி அவங்க பேரண்ட்ஸ்க்கு பயம் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மிக்சடா ஆகும், நெகட்டிவா போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற பயம் வந்து, ஏன்னா இது எல்லாருமே பாக்குறாங்கன்றது பொழுது. பட் ஆனா அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் பாருங்க, இந்த இடத்துல வரணும்னு ஷி ஹேட் சம் பிளான். அதுதான் காமிக்குது. மேபி அவங்க அந்த 2 weeks கூட பிளான் பண்ணிருக்கலாம், பட் அந்த 2 weeksலயுமே நான் போனா எனக்கு போறோம், அதுல நான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுவேன்ற கான்ஃபிடன்ஸ் ஷி ஹேட். பட் கிரேஸ்ஃபுல்லி அவங்க விளையாடின கேம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சதுனால ஷி கேம் டில் தி எண்ட், ஷி ஒன். பட் அந்த 2 weeks இருந்தாலும் என்னால அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் அந்த பொண்ணு நான் வைல்ட் கார்டா உள்ள போறேன்ற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கு. ஸோ அதுலயே தெரியுது பாருங்க, அது தட் ஷோஸ் அ குவாலிட்டி. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா உள்ள போறதுங்கிறது எவ்வளவு பெரிய ப்ரிவிலேஜ். அது என்ன எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசுவாங்க இல்லையான்றது, பட் ஸ்டில் ஃபர்ஸ்டா உள்ள போறதுன்றது ஒரு ப்ரிவிலேஜ். பட் அதை மீறி நான் வைல்ட் கார்டா உள்ள வரேன்னு சொல்றாங்கன்னா அவ்வளவு பெரிய விஷயம். தவிர்த்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வைல்ட் கார்டு 2 வைல்ட் கார்டு தான் வருவாங்க, 5 வைல்ட் கார்டுலாம் உள்ள வந்தது இல்ல. அங்கேயுமே ஒரு காம்படிஷன் அவங்களுக்கு. மிச்ச வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸையும் அவங்க அவுட் பிளே பண்ணணும். ஏன்னா அவங்க கூட இன்னொரு 4 பேர் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அது அடிஷனல் ப்ரெஷர். ஏன்னா இவ்வளோ கண்டஸ்டன்ஸ் ஒரு சீசன்ல இருந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு, 23-24 கண்டஸ்டன்ஸ். ஸோ அத்தனை பேரையும் பீட் பண்றது அது அதை விட அதிக ஒரு சேலஞ்ச், எக்ஸ்ட்ரா இன்னொரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சையும் சேர்த்து பீட் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு. ஸோ பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த சீசன். அப்புறம் ஒண்ணு மறந்துட்டீங்க, 3வது விஜய் அவங்க அனன்யா அவங்க ரீஎன்ட்ரி, அது ஒரு வைல்ட் கார்டு இதுல வரும்ல. ஆக்சுவலா அதை விட ஒரு பெஸ்ட், அதுதாங்க ரியல் அட்வான்டேஜ். அவ கமல் சார் உண்மையாவே இதான் அட்வான்டேஜ் சொல்லிருக்கணும். ஏன்னா ஒருத்தர் உள்ள இருந்து போய் திருப்பி வைல்ட் கார்டா வர்றதுதான் ரியலி அட்வான்டேஜ். அது இன்னொன்னு விஜய் ப்ரோ உள்ள போகும்போது விஜய் ப்ரோ மட்டும் இப்போ அவரை இந்த கேங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தான்னு வைங்க, இன்னும் அர்ச்சனா கூட அவர் நின்று இருந்திருப்பாரு. அவர் என்ன பண்ணாரு, மாயா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு, இதோ பண்றேன் மாயா, இதோ வந்துட்டேன் நான் வந்து கட் பண்றேன், இததான் பண்ணாரு. அதாவது முதல் படத்துல அர்ஜுன் சொல்லுவா தெரியுமா, நான் இந்த ஒரு நாள் பண்ணதை நீங்க 4 வருஷம் பண்ணிருந்தீங்கன்னா பயங்கரமா இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஆர்ஜே பிராவோ வந்து பண்ணாரு, ஒரு நாள்ல பண்ண விஷயத்தை இவர் 20 நாள் பண்ணிதான்னு வச்சுக்கோங்களேன். மாயாவுக்கு வந்து எல்லா ஹிண்ட் பாயிண்ட் கொடுத்தது அனன்யாவும் விஜயும் தான். அதுக்கப்புறம் அவங்க கேம் கொஞ்சம் மாத்திருப்பாங்க. மாயா பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா ஆமா. அர்ச்சனா உள்ள வந்து நான் ஜாலியா இருக்கலாம் தான் வந்தேன்னு வந்திருப்பாங்க, அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி போட்டு ஏன் ப்ரோ அவங்க அது ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாலும் அதான் சொல்லியிருப்பாங்க, ஃபன் லவ்விங் பர்சன், நான் ஜாலியா இருக்க வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஹீரோ பிரதீப் ஆண்டனி, ஹீரோயின் அர்ச்சனா அப்படின்னு சொல்லி.
பெஸ்ட் கேமியோ ரோல் அப்படின்னு சொல்லி பிராவோ அப்படின்னு போட்டு அதான் ப்ரோ இததான் நைட்டுக்குள்ள ஒட்டியிருந்தீங்களாடா அந்த மாதிரிதான் இருந்துச்சு ப்ரோ. ஆனா ஒரு கட்ஸ் வேற இல்ல உங்களுக்கு அந்த அந்த ஸ்டேஜ்ல சொல்லுவாரு பாருங்க, அதுதான் ஒரு ரெஸ்பெக்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு அந்த டைம்ல எல்லாம் பார்க்கும்போது. இப்ப கூட ப்ரோ விஷ்ணு இதுல போட்டு என்ன விட்டு 10,000 வெடிக்கிறீங்க ஒன்னு வாங்கி வைங்கடா நான் வந்து வெடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பிராவோ. ஓகே ப்ரோ, நிறைய ஸ்பேஸ் போடுங்க ப்ரோ, நான் தூங்க போறேன் ப்ரோ, நிறைய ஸ்பேஸ் போடுங்க பேசலாம். நாளைக்கு கன்டினியூ போடுவோம். இன்னைக்கு யாருமே நிறைய பேர் பேச முடியல, நாளைக்கு கன்டினியூ பண்ணுவாங்க. ஆமா ப்ரோ போடுங்க போடுங்க பேசலாம். கொஞ்சம் பை பை போடலாம், 9 o'clock போடலாம். ஓகே ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ பை ப்ரோ, நாளைக்கு போடுவோம். ஓகே ஆல் பை, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஹரிஷ் ப்ரோ பாய். அப்பப்போ விஜய் ஸ்பேஸ் வரேன், பேசுங்க. என்னன்னே புரியல, நீங்க ஏதோ போஸ்டர் பத்தி பேசிருந்தீங்க, என்னன்னே புரியல. சரி ஏதோ பேசுறாங்க, அப்புறம் தான் போய் பார்த்தேன் வெங்கட் பிரபு ஏதோ போஸ்டர் போட்டிருந்தாரு. ஓ இதை பத்தி தான் பேசுறாங்க போல, நானே சமாளிச்சுன்னு வெளியே வந்துட்டேன். நான் உங்களுக்கு வந்து பொங்கல் விஷஸ் பண்ணலான்னு வந்தேன், வந்தா விஜய் ஏதோ சீரியஸா பேசுறாங்க போல அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். சரி ப்ரோ, கண்டிப்பா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ். குட் நைட் ஆல்.